வணக்கம் கணக்குமணிக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே நான் பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அல்ஜிப்ரா இயற்கணிதம் எக்ஸைஸ் 3.5 பயிற்சி 3.5 பார்ப்போமா கண்ணு. இதுல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஆபரேஷன்ஸ் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ், விகிதமுறு கோவைகள் மீதான செயல்கள். இதுல பாருங்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் 2 இருக்குன்னு, எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ் 11 இருக்கு. சம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன் பாருங்க கண்ணு, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸசைஸில் எல்லா ப்ராப்ளம் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும் கண்ணு. அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இன்னொன்று சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த 2 விஷயம் தெரிஞ்சிருந்தால் போதும், இதில் வரக்கூடிய அனைத்து கணக்குகளுமே நம்ம அட்டன் பண்ணலாம். ஓகேவா? சரி கண்ணு, வாங்க டாபிக் பற்றி ஒரு தடவை பார்த்துடலாம். ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா என்ன கண்ணு மீனிங்கு? அதாவது ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா என்ன கண்ணு? ஸோ ஃபர்ஸ்ட் லைனாக வந்துடலாமா? ஓகே, எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா கண்ணு ஒரு பாலினாமியலை தான் இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஓகே கண்ணு, ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பாருங்க கண்ணு, ஒரு 16x², நான் ஒரு பாலினாமியல் எழுதுறேங்கண்ணு. 16x² minus 2x minus 3 அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகே, நம்ம பாலினாமியல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்க எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இதுலயே ஈக்குவல் டு கொடுத்து ஏதாவது ஒரு நம்பர் இந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது ஈக்குவேஷன். புரிஞ்சுங்களா? பாலினாமியல் தான் கண்ணு எல்லாமே. பாலினாமியலுக்கு ஈக்குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது ஈக்குவேஷன், ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்னா அது எக்ஸ்பிரஷன்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? அப்போ இதை மட்டும் எடுத்து தான் நம்ம கணக்கு போட போறோம். அதான் வந்து ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸா எடுத்துக்க போறோம். ஓகே, ரேஷனல் என்ன மீனிங்கு? அதாவது ரேஷனல் நம்பர் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு 2/5 7/8 அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? p/q அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்கும். அப்படி இருந்தா அதை நாம என்ன சொல்லுவோம்? ரேஷனல் ஃபார்ம், ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸ்பிரஷனே கண்ணு ரேஷனல் ஃபார்ம்ல இருக்கும். அப்போ மேலொரு பாலினாமியல் கீழொரு பாலினாமியல் இருந்துச்சு அப்படின்னா அது ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு பாலினாமியல் எழுதிக்கலாமா? பாருங்க, எழுதியாச்சு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுதாங்கன்னு ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேவா? இதுக்குள்ள ஆப்ரேஷன் அப்படிங்கும்போது இது போல நிறைய ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அது ரெண்டுக்கு நடுவில் ஆப்ரேஷன் அப்ளை பண்றதுக்குன்னு. ஆப்ரேஷன் என்னென்ன? ஒன்று பிளஸ், மைனஸ், மல்டிபிள், டிவைடு, இந்த 4 தான் ஆப்ரேஷன் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ பிளஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா, மைனஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா, மல்டிபிள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா, டிவைடு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படிங்கும்போது கண்ணு நமக்கு சின்ன வயசுல இருந்து எப்படியுமே பிளஸ் கணக்குனா ஈஸியாக இருக்கும், மைனஸ்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், மல்டிபிள்னா அதை விட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், டிவைட் அப்படின்னா இன்னுமே டஃப்பாக இருக்கும் இல்லையா? அது வந்து நம்பர்ஸில். ஆனால் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்ணு மல்டிபிளும் டிவைடு தான் கண்ணு ஈஸி, அடுத்தது தான் ப்ளஸ்ஸும் மைனஸும். புரிஞ்சுங்களா? அப்போ இது ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கும், இது லைட்டாக டஃப்பாக இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், அடுத்த எக்ஸசைஸ்லாம் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது இருக்க மாதிரி மல்டிபிள் இல்லை டிவைட் இருக்க மாதிரி ஒரு சம் எடுத்துக்கலாம். பாருங்க, இப்படி சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி நீங்க சிம்பிளிஃபை பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணணும் இல்லையா? இதை அப்படியே கேன்சல் பண்ண முடியாது. இப்போ நம்பரா கொடுக்குறாங்கன்னா பாருங்க, இப்போ 8/24 இன்ட்டு 12/3 அப்படி கொடுத்தாங்கன்னா கூட நாம் இப்படி 2ஆல கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? 2ஆல கேன்சல் பண்ணால் இது 4 வரும், இது 12 வரும். அகைன் இந்த 12ம் கேன்சல் பண்ணிக்கலாம், 4/3 அப்படின்னு ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது எப்படி கேன்சல் பண்ணுவீங்க? ஸோ இது வந்து என்ன பண்ணணும்? ஃபேக்டராக பிரிச்சுக்கணும். பிரித்தால் மட்டும்தான் நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? அப்போது இந்த எக்ஸசைஸ்க்கு ஃபேக்டரைஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நான் ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 9th ஸ்டாண்டர்ட்லேயே 3.5ல கிளியராக சொல்லியிருக்கிறேங்கன்னு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறனாலும் பாருங்கள், இல்லைன்னா இதுலேயே வந்து 3.1 2 3 4 அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அப்போ எந்த ஒரு டாபிக்லேயுமே எக்ஸசைஸ் 1ல இருந்து அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸசைஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போ சிம்பிள் ஃபேக்டரைசேஷன்லாம் ஒரு தடவை பார்த்துடலாங்கன்னு. நீங்கள் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கனாலும் ஓகே, பார்க்கலைனாலும் பாருங்க, நான் உங்களுக்கு புரிய வச்சிடறேன். ஃபர்ஸ்ட் சிம்பிளாக ஒன்று எடுத்துக்கலாங்கன்னு. ஒரு 27y அப்படின்னா எப்படி கண்ணு ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? இது தனியாக பண்ணலாம், இது தனியாக பண்ணலாம் இல்லையா? 27 3 × 3 × 3 ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம், இன்ட்டு y போட்டுடலாம், அவ்வளோதாங்கண்ணே. இதை வந்து இப்படி மட்டும் தான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஓகேவா? இன்னொன்று பாருங்கள், சிம்பிளாக x² - 1 அப்படின்றது எப்படி கண்ணு பண்ணுவீங்க? இதை x² - 1² எடுத்துக்குவோம். இது a² - b² ஃபார்மில் இருக்குது. ஸோ a + b
இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகே நான் அந்த ஃபார்மில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃபேக்டரைஸ். ஃபேக்டரைஸ் தான் பாலினாமியல் எப்படின்னு வரும், இப்படி ப்ராக்கெட்டாக வந்துச்சுன்னா ஃபேக்டரைஸ். அவ்வளோதாங்க கண்ணு. இப்போ கேன்சல் பண்ணும்போது பாருங்கள் அது ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேவா, இன்னொன்று பாருங்க கண்ணு, தேர்ட் இன்னொரு சம் எடுத்துக்கலாம். 8x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 3 இது எப்படி என்ன ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க, அதாவது எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட் இந்த 3 இன்ட்டு பண்ணிக்கிங்க. ஸோ 8 இன்ட்டு 3 24. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணணும். அந்த ரெண்டு நம்பரையும் இன்ட்டு பண்ணீங்க அப்படின்னா 24 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 11 வரணும். ஓகேவா, அப்போ அது 8 3ஆகவே செலக்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் 24 வருது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 11 வருது. புரிஞ்சு, இந்த 11 எதுக்குன்னு இது புரிஞ்சுங்களா. ஸோ இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணிக்கணும். அதை தான் வந்து இங்கே இந்த நம்பரை எடுத்துக்கணும். ஸோ அந்த நம்பர் வேணும் அப்படின்னா ரெண்டு நம்பரை இன்ட்டு பண்ணால் அது வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரணும். இதுதான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இல்லையா. இது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ நான் இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 11x எப்படி பிரிச்சுக்கலாம் பாருங்கள். 8x ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிட்டு 11xஐ 8x ப்ளஸ் 3xன்னு பிரிச்சுக்கலாம். இந்த 3 அப்படியே போட்டுக்கலாம் இல்லையா. இந்த ஒரு டேர்மை இப்படி ரெண்டு டேர்மாக பிரிச்சாச்சு. ஓகேவாக்கண்ணே. இப்போ பாருங்கண்ணே 3 டேர்ம் இருக்கிறது 4 டேர்ம் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டாக பேராக பண்ணினீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆயிரும். ஓகேவா, அப்போ 8x ஸ்கொயர்டு ப்ளஸ் 8xை கம்பேர் பண்ணி 8xை வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே ஒரு x வரும், இங்கே ஒரு 1 வரும். ஓகேவா, அதே மாதிரி 3x 3 கம்பேர் பண்ணும்போது ஒரு 3 காமனாக இருக்கிறது வெளியே எடுத்துக்கலாம். இங்கே ஒரு x வரும், இங்கே ஒரு 1 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்லையும் எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக இருக்குது. ஸோ அதை அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் அந்த ப்ராக்கெட்டோட. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 போயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு 8x வரும். இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 போயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு 3 வரும். ஓகேக்கண்ணா. ஸோ இந்த பாலினாமியலை நாம் இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. புரிஞ்சுதுங்களா. ஸோ எந்தெந்த மாதிரி பண்ணலாம் பாருங்கள். சிங்கிளாக நம்பரும் ஒரு ஒய் மட்டும் கொடுக்கும்போது அப்படி பண்ணியாச்சு. அடுத்தது இந்த மாதிரி வரும்போது ஐடென்டி யூஸ் பண்ணியாச்சு. இன்னொரு மாடல் வந்து இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதையெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க எப்படி சம் கொடுத்துருந்தாலும் நாம இப்போ போட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்க்கான சிம்பிளாக எடுத்துருக்கிறேன். எக்ஸ் கியூப் டிவைட் பை, அதாவது மல்டிப்ளை x cube divided by 9y squared by multiple by ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க by 27y divided by x power 5. இது ரெண்டையும் எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். பாருங்க, x cube divided by 9y squared into இவங்க இப்படி லைனா கொடுத்திருந்தாங்க. ஸோ நான் இன்ட்டு போட்டுக்கிட்டேன் 27y divided by x power 5. ஓகேவா, இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா கண்ணு. நமக்கு எப்படி தெரியும், ஒரு நம்பராக கொடுத்தாங்க அப்படின்னா கேன்சல் பண்ண தெரியல. 2/35 இன்ட்டு 5/12 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த 5 இந்த 35 7 டைம்ஸ் வரும். இந்த 2வும் இந்த 12ம் ஒரு 6 டைம்ஸ் வரும். ஆன்சர் என்ன கண்ணு, மேலே 1 கிடைக்கும். 5 6 என்ன கண்ணு 42 இல்லையா. அப்படியே ஆன்சர் போட்டுக்குவோம். இங்கேயும் அதே தாங்க என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த எக்ஸ் கியூபு இந்த எக்ஸ் பவர் 5 கேன்சல் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஒய் ஸ்கொயர்டு இந்த ஒய்யும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 9 27 கேன்சல் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரெண்டு மேல் டேர்ம், இது ரெண்டு கீழ் டேர்ம். புரிஞ்சுதுங்களா. மல்டிபிள் அப்படி தான். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து மிஸ்டேக் ஆகுது. எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர் 3 எல்லாம் கேன்சல் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகுதுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்க, எக்ஸ் கியூபை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய இன்னொரு டேர்ம் அப்படியே கன்னியூவாக போட்டுக்கிறேன். 27 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு ஒய் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அடுத்தது 9 ஒரு 3 இன்ட்டு 3ன்னு பிரிச்சுக்கலாம். ஒய் ஸ்கொயர்டை ஒய் இன்ட்டு ஒய்ன்னு பிரிச்சுக்கலாம். இன்ட்டு 5 எக்ஸ் பவர் 5 5 டைம்ஸ் எக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். புரிஞ்சுங்களா. ஓகே வைக்கண்ணே. இப்போ எப்படி கேன்சல் பண்ணுவீங்க பாருங்க. ஒரு எக்ஸ் இன்னொரு எக்ஸு இன்னொரு எக்ஸு இன்னொரு எக்ஸு இன்னொரு எக்ஸுக்கு இன்னொரு எக்ஸ். ஓகே, அடுத்து ஒரு 3க்கு ஒரு 3 இன்னொரு 3க்கு ஒரு 3. அடுத்து ஒரு ஒய்க்கு இன்னொரு ஒய் போயிடுச்சு. மீதி பார்த்தீங்கன்னா மேலே 3 இருக்குது, கீழே வந்து ஒரு ஒய்யும் ஒரு 2 எக்ஸ் இருக்குது. ஸோ ஒய் எக்ஸ் ஸ்கொயர்டு ஆன்சர். ஓகே, இப்படி போகிறது டைம் வேஸ்ட்டு. அப்படியே நான் கேன்சல் பண்ணிக்குவேன் அப்படின்னாலும் பண்ணலாம். பாருங்கள், 9 1 டைமு, 27 3 டைம்ஸு. இங்கே ஒரு ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயருக்கு அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் மட்டும் இங்கே வச்சிருக்குது. இங்கே எக்ஸ் பவர் 5 இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே மிச்சம் எக்ஸ் ஸ்கொயர்டு கிடைக்கும். ஓகே, அப்போ ஆன்சர் என்னக்குன்னு 3/y இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் வரும்னு நினச்சிங்கன்னா இப்படி போட்டுக்கலாம். இது தேவையில்லை அப்படின்னா அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இந்த ஒர்க் தாங்கன்னு.
அடுத்து இன்னொரு சம் பாருங்க கண்ணு எக்ஸ் பவர் 4 இன்ட்டு பி ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை ஏ பவர் 4 பி கியூப். ஓகேவா? இது எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாமா? பாருங்க எக்ஸ் பவர் 4 அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா கீழே எக்ஸே கிடையாது, ஸோ கேன்சல் ஆக போகிறதே கிடையாது. ஸோ எக்ஸ் பவர் 4 அப்படியே இருக்கட்டும். பி ஸ்கொயர்டு அப்படியே இருக்கட்டும், ஏன்னா கீழே பி கியூப் இருக்குது. ஓகேவா? இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படிங்கிறது பாருங்க எப்பவுமே மைனஸில் ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ப்ராக்கெட் போட்டுக்குங்க. கேன்சல் பண்ணும்போது ப்ராக்கெட்டோட தான் கேன்சல் பண்ணணும். ஓகே, மேலே ப்ராக்கெட் போட்ட ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா கீழே அதே மாதிரி மேட்சாக ஒரு ப்ராக்கெட் போட்ட நம்பர் இருந்தால் மட்டும் தான் கேன்சல் பண்ணணும். இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருந்துச்சுன்னா இங்கே எக்ஸ் இருந்ததுன்னா அப்படியே கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு தனியாக ப்ராக்கெட் போட்டுக்க, ப்ளஸ்ஸோ மைனஸோ வரும்போது. ஓகேவாக்கண்ணே, புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அதை நம்ம எடுத்துக்குவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் எடுத்துக்குவோம். ஸோ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது. அப்போது ஏ ப்ளஸ் பி ஒன்று ஏ மைனஸ் பி ஒன்று அப்படின்னு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படின்னு ஆயிடுச்சு, எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேக்டர் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது கீழே இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டருக்கு மைனஸ் மேட்சாக ஒரு ஃபேக்டர் இங்கே இருக்குது. ஓகேவா? அடுத்தது ஏ பவர் 4 அதை அப்படியே போட்டுக்கலாம், மேலே ஏ கிடையாது, இங்கே பி கியூப் இருக்கு இல்லையா, ஸோ அதை பி ஸ்கொயர் இன்ட்டு பி அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஒரு சிம்பிளாக ஃபேக்டரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சலில் மிஸ்டேக் வராது. ஓகே, இப்போ பாருங்க எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த பி ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா எக்ஸ் பவர் 4 இருக்குது. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஏ பவர் 4 இருக்குது, ஒரு பி இருக்குது. ஓகேவா? இது ஆன்சர். அடுத்து இன்னொரு சம் பார்க்கலாம். பாருங்கன்னு 14x பவர் 4 டிவைடட் பை y டிவைடட் பை 7x divided by 3y பவர் 4 இது வந்து டிவைடில் கொடுத்துருக்குறாங்கன்னு. இது அடுத்த ஸ்டெப்பை நாம் மல்டிபிளாக மாற்றிக்கலாம். எப்படி பாருங்க, 14x பவர் 4 divided by y டிவைடை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கீழே இருக்க டேர்ம் மேலே போயிடும், மேலே இருக்கிற டேர்ம் கீழே வந்துடும். அப்படியே ரெசிப்ரோக்கல் y 3y பவர் 4 divided by 7x. அவ்வளோதாங்கண்ணே. டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் பண்ணுறதுக்கு இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கலாம். ஏதாவது ஒரு பாலினாமியல் பார்த்தீங்களா, இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை மாற்றிக்கலாம், இல்லைனா இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை மாற்றிக்கலாம். ஏதாவது ஒன்று தாங்கண்ணே மாற்றணும். ரெண்டையும் மாற்றினீங்கன்னா மறுபடியும் டிவைட் தான் போட்டாகணும். ஓகே, ஒரு டேர்ம் மட்டும் தலைகீழாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டிவைட் என்னவாயிருங்கன்னு மல்டிபிளாக மாறிடும். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க, இங்கே ஒய் பவர் 4 இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஸோ ஒரு ஒய் போக இங்கேயும் ஒரு ஒய் போக ஒய் கியூப் ஆயிரும். அடுத்து இங்கே 7 இருக்குது, இங்கே 14 இருக்குது. ஸோ 2 டைம்ஸு. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, அந்த 4 போக இங்கே கியூப் வரும். அப்போ என்னக்கான ஆன்சரு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3 6 எக்ஸ் கியூபு, அடுத்தது ஒய் கியூப் இல்லைங்கண்ணா. இங்கே 2 இன்ட்டு 3 6 போட்டாச்சு, இங்கே ஒரு எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே ஒரு ஒய் கியூப் இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். இல்லை லைட்டாக மிஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் டைம் இங்கே எடுத்து எழுதிக்கிங்கன்னு. இங்கே ஒரு 2 இருக்குது, அதே மாதிரி எக்ஸ் கியூப் இருக்குது, ஒரு இன்ட் இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒய் கியூப் இருக்குது. அப்படிங்கும்போது இப்படி எழுதிட்டு கூட 6x கியூப் ஒய் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். என்னெல்லாம் மிச்சம் இருக்குன்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்ட்டு பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து இன்னொரு சம் எக்ஸாம்பிளாக பார்த்தலாங்கன்னு. பாருங்கள், 16 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 4 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 4 இந்த எக்ஸ்பிரஷனையும் இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனையும் இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனையும் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. நாம் என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப்பை மல்டிப்ளாக மாற்றிக்குவோம். என்ன பண்ணுவோம், ஒரு பாலினாமியலை அப்படியே தலைகீழாக ரெசிப்ரோக்கலாக பண்ணிக்குவோம் இல்லையா? ஸோ பண்ணலாமா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் இது அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 16 சொல்லலாம், 4 ஸ்கொயர் எழுதிக்கிறேங்கன்னு. இந்த ஸ்டெப்லேயே இந்த 16 4 ஸ்கொயர் எழுதியாச்சு. கீழே எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படியே இருக்கட்டும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் முக்கியமாக ப்ராக்கெட் போட்டுக்குங்கன்னு. ப்ளஸ்ஸோ மைனஸோ வருதுன்னா கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டுக்குங்க. டிவைடை மல்டிப்ளை பண்ண போகிறோம். கீழே இருக்கிற டேர்ம் மேலே வந்துடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 மேலே வந்துருச்சு, அப்புறம் எக்ஸ் மைனஸ் 4 கீழே வந்துருச்சு. ஓகேவா? புரிஞ்சுங்களா? ப்ராக்கெட்டும் போட்டாச்சு, மல்டிபிள் மாற்றியாச்சு, சிம்பிளாக இடத்துல ஒரு சிம்பிளிஃபையும் பண்ணியாச்சு. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம் இருக்குதா? ஸோ ஏ ப்ளஸ் பி, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு ஏ மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் 4. ஓகே, ஃபேக்டரைஸும் பண்ணியாச்சு. இன்ட்டு மேலே இருக்கக்கூடிய டைமில் லைனாக எழுதிக்கங்க. எக்ஸ் ப்ளஸ் 4 எல்லாமே மேலே தான் இருக்குது. ஸோ எல்லாம் டோட்டலாக ஒரு மல்டிபிள் போட்டு எழுதிக்கங்க, கீழே டிவைட் போட்டுக்கலாம். அடுத்து கீழே இருக்கக்கூடிய 2 டைம் சேர்த்து எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. ஓகே வைக்கண்ணா? புரிஞ்சுங்களா? அதாவது மல்டிபிள் தான் இருக்கும்போது இப்படி டோட்டலாக காமன் இந்த டிவைட் வந்து காமனாக போட்டுக்கலாம். ஓகே ஓகேண்ணா? இப்போ வேறு கேன்சல் ஆகுது, எனக்கு எக்ஸ் ப்ளஸ் 4 கேன்சல் ஆகுது, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 4 கேன்சல் ஆகுது, இங்கே எக்ஸ் மைனஸ் 4 கேன்சல் ஆகுது, எக்ஸ் மைனஸ் 4 கேன்சல் ஆகுது. ஆன்சர் என்ன கண்ணு? எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகே,
அடுத்து இன்னும் ஒரே ஒரு சம் பார்த்துலாங்கன்னு பார்த்துட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்க போகலாம். பாருங்க 16x square minus 2x minus 3 divided by 3x squared minus 2x minus 1. இந்த இடத்துல ஒரு டிவைடு 8x square plus 11x plus 3 3x square minus 11x minus 4. ஓகே வைக்கணும். இதை எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னாக்கன்னு எப்பவும் போல் நம்ம இதை தலைகீழாக மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த ஒவ்வொரு லைனும் இந்த ஒவ்வொரு பாலினாமியலும் தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணுங்கன்னு அடுத்து இந்த ஃபேக்டரைஸ் பண்ண ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணணும். ஓகேக்கா. ஸோ நமக்கு ஃபேக்டரைசேஷன் இந்த ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், அப்படியே தலைகீழாக மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. பாருங்கள் 16x squared minus 2x minus 3 divided by 3x squared minus 2x minus 1 multiple 3x squared minus 11x minus 4 divided by 8x squared plus 11x plus 3. ஓகே ஓகே. இது டிவைடில் இருக்கிறத மல்டிப்ளை மாற்றியாச்சு. இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட்டு 16x squared minus 2x minus 3 இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாங்கன்னு. அடுத்தது இது கீழே இருக்கக்கூடிய டேர்மு 3x squared minus 2x minus 1 பண்ணலாம். அடுத்தது அது ரெண்டும் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்கன்னு இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கோவிசியன்ட் கீழே இருக்குல்லையா அதையும் இந்த 3 இன்ட்டு பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பரையும் இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 16 சார் எனக்கு என்ன 48 இங்கே மைனஸ் இருக்குது. ஓகே ஓகே. அப்போ மைனஸ் 48 அப்படிங்கிற நம்பர் இது ஒரு ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் என்ன கண்ணு வரணும், மைனஸ் 48 வரணும். அதே ரெண்டு நம்பர் ஆட் பண்ண என்ன கண்ணு வரணும், இந்த மைனஸ் 2 வரணும். ஓகே. அந்த மாதிரி ரெண்டு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். எது எடுத்துக்கலாம், 8 6 எடுத்துக்கலாமா கண்ணு. 8 6 சார் என்ன கண்ணு 48. ஓகேவா. அதே மாதிரி மைனஸ் வரணும். அதே மாதிரி ரெண்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 2 வரணும். அப்படிங்கும்போது பெரிய நம்பர் மைனஸ் இருக்கு. ஓகேவா. மைனஸ் 8 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 48. மைனஸ் 8ஐயும் ப்ளஸ் 6 பண்ணிங்க ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 2 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா. அப்போ அதையும் எடுத்துக்கலாம். பாருங்கள் 16x ஸ்கொயர்ட் மைனஸ் 2xை மைனஸ் 8x ப்ளஸ் 6xன்னு பிரித்தாச்சு. இந்த மைனஸ் 3 அப்படியே இருக்குது. ஓகேவா. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் ஒரு 8x காமனாக இருக்குது, வெளியே எடுத்துக்கலாம். 8x போயிடுச்சு அப்படின்னா 2x இங்கே மீதி இருக்கும். இந்த 8x டோட்டலாக போயிடுச்சுன்னா இங்கே ஒரு 1 இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டுலேயும் ஒரு 3 காமனாக எடுத்துக்கலாங்கன்னு. 6xல 3 போயிடுச்சுன்னா 2x மைனஸ் 3ல 3 போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 1. ஓகே ஓகே. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு டேர்மும் இந்த ரெண்டு ஃபேக்டரும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ 2x மைனஸ் 1 அப்படிங்கிற ஃபேக்டரை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 8x + 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த பாலினாமியில் இந்த எக்ஸ்பிரஷனை நாம் இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஓகேவா. அடுத்து இதை பண்ணலாம் பாருங்கன்னு. இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இதை இன்ட்டு பண்ணிக்கணும். ஸோ 3 இன்ட்டு மைனஸ் 1 ஸோ மைனஸ் 3. அப்போ ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 3 வரணும். ஆட் பண்ண என்ன கண்ணு வரணும், மைனஸ் 2 வரணும். அப்போ எந்த நம்பர் எடுத்துக்கலாம், 1 3 is 3 எடுத்துக்கலாமா. பாருங்கள் 1 3 எடுத்துக்கலாம். 1 3 is 3 அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 2 வரணும். அப்படின்னா பெரிய நம்பர் தான் மைனஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்க. 1 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 3 1 மைனஸ் 3 மைனஸ் 2. புரிஞ்சுதுங்களா. ஓகே. அப்போது 3x ஸ்கொயர்ட் மைனஸ் 2x எப்படி பிரிச்சுக்கலாங்கன்னா மைனஸ் 3x ப்ளஸ் எக்ஸ்ன்னு பிரிச்சுக்கலாம் இல்லைங்க. இந்த 3x இந்த பக்கம் போட்டுட்டேன், இந்த 1 பின்னாடி இந்த சைடு போட்டாச்சு. ஓகேங்க. நான் மைனஸ் 1 இந்த மைனஸ் 1. ஓகேங்க. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்கக்கூடிய 3x வெளியே எடுக்கிறோம். 3x ஸ்கொயரில் 3x போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் வரும். இந்த 3xல டோட்டலாக 3x வெளியே போயிடுச்சுன்னா ஒரு மைனஸ் 1 கிடைக்கும். ஓகே. ப்ளஸ்ஸு இது ரெண்டு காமனாக 1 தான் வெளியே எடுக்க முடியும். ஸோ 1 எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே வந்துடும். ஓகேவா. அடுத்து பாருங்க கண்ணு எக்ஸ் மைனஸ் 1 ரெண்டு டைமில் இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்தாச்சு. எக்ஸ் மைனஸ் 1 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே 3x இங்கே ப்ளஸ் 1. புரிஞ்சுங்களா. அடுத்தது இந்த பாலினாமியில் இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்து இப்போ இது ரெண்டையும் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பாருங்கள் 3x ஸ்கொயர் மைனஸ் 11x மைனஸ் 4 பண்ணலாமா. ரெடியாக பாருங்கள். இப்போ இந்த 3யும் இந்த 4 இன்ட்டு பண்ணிக்கங்கன்னு என்ன வரும், 12 வரும். ஸோ மல்டிபிள் பண்ணால் 12 வரணும். ஆட் பண்ணால் மைனஸ் 11 வரணும். அப்படின்னா எந்த நம்பருக்கு எடுத்துக்கலாம், 3 4s எடுத்துக்கலாமா. 3 4s எடுத்தால் 7 தான் வரும் இல்லையா. அப்போ 1 12 எடுத்துக்கலாம். 1 இது வந்து 12 1 12 is 12. இங்கே வந்து என்ன வரணும், மைனஸ் 11 வரணும். அது எப்படிக்கன்னு மைனஸ் ஏதோ ஒன்று மைனஸ் இருந்தால் தான் மைனஸ் ஆகும். மேலே 12 மைனஸ் இல்லையே பாருங்கண்ணே, இது மைனஸ் 4 தான். ஓகேவா. அப்போ மைனஸ் 12. இப்போ பாருங்கள் 1 இன்ட்டு மைனஸ் 12 மைனஸ் 12 1 மைனஸ் 12 மைனஸ் 11. ஓகேவா. புரிஞ்சுங்களா. ஓகே. அப்போது 3x ஸ்கொயர்ட் மைனஸ் 11x எப்படி பிரிச்சுக்கலாம்,
ஒரு எக்ஸு மைனஸ் 12xன்னு பிரிச்சுக்கலாம். இந்த -4 அப்படியே போட்டாச்சு. ஓகேங்களா, இந்த 4 அப்படியே வந்துருச்சு, இந்த 3x வந்துச்சு, இந்த 11 மைனஸ் 11x மட்டும் இப்படி பிரிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ பாருங்க இந்த ரெண்டு டேர்ம்லேயும் கம்பேர் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸ் இருக்குது காமனா, ஸோ வெளியே எடுத்தாச்சு. 3x² எக்ஸ் போயிடுச்சுன்னா 3x வரும். இதில் இருக்கிறதே ஒரு எக்ஸ் தான், அந்த ஒரு எக்ஸும் போயிடுச்சுன்னா 1 கிடைக்கும். அடுத்து இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு -3 வெளியே எடுத்துக்கலாம். -12xல -3 போயிடுச்சு அப்படின்னா ஒரு 4x வரும். இது சாரி கண்ணு 4 எடுத்துக்கலாம், ஏன்னா இங்கே 4 தான் இருக்குது இல்லையா, -4 வெளியே எடுத்துக்கலாங்கன்னு. -4 வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா -12ல் -4 போயிடுச்சுன்னா 3x உள்ள வருங்கன்னு. அதே மாதிரி -4ல் -4 போயிடுச்சு அப்படின்னா +1 கிடைக்கும். புரிஞ்சுங்களாக்கண்ணே, அதாவது -4 வெளியே எடுத்துட்டேன். இதில் வந்து 3x இருக்கும், வேணா உள்ளே இன்ட்டு பண்ணி பாருங்கள். -4 × 3x -12x, -4 × 1 -4. ஓகேவா, அடுத்து பாருங்கள் இதில் -3x + ஒரு ஃபேக்டர் காமனாக இருக்குது, ஸோ அதை வெளியே எடுத்துக்கலாம். 3x + 1ங்கிற ஃபேக்டர் வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் x மட்டும்தான் இருக்குது, இந்த டேர்மில் -4 இருக்குது. ஓகேவாக்கண்ணா, இப்போ பாருங்கள் இந்த பாலினாமியலை இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கண்ணே, இந்த பாலினாமியல் நம்ம ஏற்கனவே ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா என்ன கண்டுபிடிங்க, x + 1, இன்னொன்று வந்து 8x + 3 ஃபேக்டரைஸ் பண்ணணும் இல்லைங்க. ஏற்கனவே இதுக்கு ஆன்சர் நமக்கு தெரியும். ஓகேவா, இப்போ பாருங்கள் இந்த 4 பாலினாமியலையும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியல, அதெல்லாம் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. பாருங்கள் இது எப்படி இருக்குதோ அந்தந்த பாலினாமியல் வரக்கூடிய இடத்துல, அந்தந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வரக்கூடிய இடத்துல அதனுடைய ஃபேக்டர்ஸை ஃபில்அப் பண்ண போகிறோம். ஓகேவா, பாருங்கள் ஃபில்அப் பண்ணியாச்சு. ஓகேங்க, இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ணிக்கலாமா. எந்தெந்த டேர்ம்ஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு பாருங்கன்னு 3x + 1 இருக்குது, இங்கேயும் 3x + 1 இருக்குது, ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2x - 1 இருக்குது, அது கிடையாது இங்கே. இங்கே பாருங்கள் 8x + 3 இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகேவா, அடுத்து பாருங்கள் x - 4 தான் இருக்குது, ஸோ அவ்வளோதான். மீதெல்லாம் அப்படி எடுத்து எழுதிக்கலாங்கன்னு. 2x - 1ங்கிற ஃபேக்டர் அப்படியே இருக்குது, கேன்சல் ஆகலை. அதே மாதிரி மேலேயும் x - 4 இருக்குது, அது அப்படியே எழுதிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா x - 1 அப்படியே இருக்குது, அடுத்தது x + 1 இருக்குது. ஓகேவா, புரிஞ்சுதுங்களா. இதுக்கப்புறம் இதை நீங்கள் இப்படியே விட்டாலும் ஆன்சர் கரெக்டு தாங்கன்னு, இல்லை மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி பாலினாமியல் மாதிரி எழுதினாலும் ஓகே. மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 2x × x என்ன கண்ணு, 2x². அடுத்து 2x × -4, ஸோ -8x. அடுத்து -1 × x -x, -1 × -4 +4. ஓகேவா, கீழே பாருங்கள் a + b × a - b, ஸோ a² - b². ஓகேவா கண்ணா, அடுத்த ஸ்டெப்பில் 2x², 8x, இங்கே ஒரு x மைனஸ் இருக்கனால ஆட் பண்ணிக்கலாம், -9x / 4. கீழே பார்த்தீங்கன்னா x² - 1 சொல்லிக்கலாம் இல்லைங்கன்னா 1² 1 சொல்லிக்கலாம். அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா. புக்கில் சம் பாருங்கன்னு எக்ஸசைஸ் 3.5 சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு 3 சம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். அப்படியே தமிழ் மீடியம் பாருங்கன்னு பயிற்சி 3.5 சுருக்குக அப்படின்னு சொல்லி 3 கணக்குகள் இருக்குது, அதுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கன்னு 4x² y / 2z² × 6xz³ / 20x/4. ஓகேங்கண்ணா, இதை நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படி பண்ண முடியாது, டேரெக்டாகவே நான் பண்ணுவேன் அப்படின்னாலும் பண்ணலாங்கன்னு. பாருங்கள் நான் ஃபேக்டரைஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இந்த 2, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2வும் இந்த 2வும் சேர்த்து இந்த 4 கேன்சல் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கன்னு ஒரு x இருக்குது, ஒரு y கேன்சல் பண்ணலாம். அடுத்து என்ன கணக்கு கேன்சல் பண்ணலாம், z பாருங்கள் 1 டைம் கேன்சல் பண்ணலாம், மறுபடியும் இன்னொரு டைம் z கேன்சல் பண்ணலாம். அடுத்தது அவ்வளோதான் இல்லைங்க. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு x², இங்கே ஒரு 3x, இங்கே ஒரு z, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போது x², இங்கே ஒரு xங்கும்போது x³ இந்த 3 இந்த z. ஓகேங்களா, அப்போ 3x³ z கிடச்சிருச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 5y³. புரிஞ்சுங்களா. இப்படியும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக பாருங்க இந்த 20 இந்த 4 கேன்சல் பண்ணலாம் 5 டைம்ஸு. அடுத்து இந்த 2 இந்த 6 கேன்சல் பண்ணலாம் 3 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா z² z³, ஸோ z² டோட்டலாக அடிச்சு விட்ருங்க. இந்த க்யூப் அடிச்சுட்டு இங்கே ஒரு 2 போட்டுக்குங்க. அடுத்தது y⁴ இந்த 4 மட்டும் அடிச்சுட்டு இங்கே க்யூப் போடுங்க, இங்கே ஒரு y அடிச்சு விட்ருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போது 3x² z, கீழே பார்த்தீங்கன்னா 5y³. ஓகேவா, அப்படியே பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் சம் பாருங்கண்ணே, p² - 10p + 21 / p - 7
இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் 12 டிவைட் பை பி மைனஸ் இது ஹோல் ஸ்கொயர். இது என்ன பண்ணலாம், தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 10 ப்ளஸ் 21 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாங்கன்னு. ஸோ மல்டிபிள் பண்ணால் 21 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 10 வரணும். அப்படின்னா 3யும் 7ம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, அப்போது 3 -3 இன்னொன்று -7 -3 இன்ட்டு -7 என்னக்கன்னு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 21. அதே மாதிரி ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா -10 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போது -3 -7 எடுத்துக்கிறோம், அது -10 வந்து அப்படி பிரிச்சுக்கிறோம். ஸோ பி ஸ்கொயர் -10p -3p -7pன்னு பிரிச்சாச்சு. இந்த 21 அப்படி இருக்குது. இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனாக p இருக்கு, வெளியே எடுத்தாச்சு, உள்ள p -3 வரும். இது ரெண்டுக்கும் -7 காமனாக எடுத்தாச்சு, உள்ள p -3 வரும். இப்போ p -3 காமனாக இருக்குது, ஸோ வெளியே எடுத்தீங்க அப்படின்னா p -7 வரும். ஸோ இந்த பாலினாமியல் இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அதை எடுத்து எழுதிடலாமா? ஓகே, அடுத்தது இது ஃபேக்டரைஸ் பண்ணலாங்கன்னு. பி ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் 12. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -12 வரணும், ஆட் பண்ணால் எனக்குன்னு வரணும் 1 வரணும். அப்படிங்கும்போது ஒரு 2 நம்பர் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அது -3 4 எடுத்துக்கிறேன். -3 இன்ட்டு 4 -12 -3 4 ஆட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும் இல்லையா? ஸோ பி எப்படி பிரிச்சுக்கலாம், -3 + 4ன்னு பிரிச்சுக்கலாம். இந்த ரெண்டு டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பி காமன் ஆகுது, வெளியே எடுத்திங்கன்னா ஒரு பி வரும். இது பி போக இங்கே -3 வரும். இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 4p - 12. ஸோ ஒரு 4 வெளியே எடுத்துட்டீங்க, அப்போ p இது -3. ஓகே, p -3 காமனாக இருக்குதா? ஸோ அதை வெளியெடுத்தீங்க அப்படின்னா p + 4 உள்ள வரும். ஸோ இந்த பாலினாமியலை இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. புரிஞ்சுங்களா? அடுத்து இந்த டேர்ம் அப்படியே இருக்குது, ஆனால் இது வந்து மைனஸ் இருக்கிறதுனால நான் ஒரு ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கிட்டேன். அப்போ தான் கேன்சல் பண்ணும்போது அப்படியே ப்ராக்கெட்டோட கேன்சல் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், p -3 ஹோல் ஸ்கொயர் தான். ஸோ 2 டைம்ஸ் எழுதிக்கலாம் இல்லையா? நம்ம a ஸ்கொயர் அப்படின்னு எழுதிங்க, a இன்ட்டு a எழுதிக்கும் இல்லையா? அந்த மாதிரி அதை 2 டைம்ஸாக எழுதியாச்சு. இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்கன்னு. p -3 கேன்சல் ஆகுது. இங்கே p -7 கேன்சல் ஆகுது. எகைன் மறுபடியும் ஒரு p -3 இருக்குது, இங்கே p -3 கேன்சல் ஆகிடுச்சு. ஆன்சர் எடுங்கன்னு p + 4. புரிஞ்சுதுங்களா? அடுத்து தேர்ட் சம் பாருங்கன்னு. 5t³ divided by 4t - 8 into 6t - 12 divided by 10t. ஓகே ஓகேண்ணா, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா 5t³ அப்படியே வச்சாச்சுக்கண்ணே. இதில் ஒரு 6 மட்டும் தான் வெளியெடுக்க முடியுது. ஸோ வெளியெடுத்தாச்சு. அப்போ உள்ள t - 2 ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா 4t - 8லேயும் ஒரு 4 வெளியெடுத்தாச்சு. ஸோ t - 2 இந்த 10t அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாங்கண்ணே. இந்த 10 இந்த 5, ஸோ 2 டைம்ஸு. அடுத்து இந்த 2வும் இந்த 6ம் ஒரு 3 டைம்ஸு. அந்த 3 கேன்சல் ஆகுது, அப்படியே தான் இருக்கும். அடுத்து இங்கே ஒரு t இருக்குதுக்கண்ணே, இங்கே ஒரு க்யூப் இருக்குது. ஸோ இது ஸ்கொயர்டு. அடுத்து t - 2 t - 2 வேறு ஏதாவது கேன்சல் ஆகுதா? இல்லை. அப்போது 3t² எடுக்கன்னு. இங்கே வந்து 3 நம்பரில் இருக்குது, இந்த டீக்கு வந்து ஸ்கொயர்டு இங்கே இருக்குது. ஓகேங்கண்ணா, அப்போது 3t². இது வந்து 4 மட்டும்தான், இது எல்லாமே இங்கே கேன்சல் ஆகிடுச்சு. 3t² divided by 4. ஓகேவா? அடுத்து பாருங்க, செகண்ட் சம் சிம்பிளிஃபைன்னு சொல்லி 2 சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். அப்படி தமிழில் பாருங்க, 2வது கணக்கு சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு 2 கணக்குகள் இருக்குது. அதுக்கான ஆன்சர் பாருங்கள். First sum x plus 4 divided by 3x plus 4y into 9x square minus 16y square divided by 2x square plus 3x minus 20. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க கண்ணி, இது ப்ளஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் பண்ணி எழுதிக்கிட்டேன். அடுத்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேங்கன்னு. 9x square minus 16y square. அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3x whole square minus 4y whole square எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா a squared, சாரி கண்ணு, இது ஸ்கொயர்டு. a squared minus b squaredங்கிற ஃபார்மல் இருக்குது. ஸோ a plus b a minus b ரெண்டையும் ஆட் பண்ணி 1 டைம் போட்டுக்குங்க, ரெண்டையும் மைனஸ் பண்ணி 1 டைம் போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ஃபேக்டர்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து 3x minus 4க்குன்னு அது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியே போட்டாச்சு. அடுத்து 2x square plus 3x minus 12. இது வந்து ஃபேக்டர்ஸ் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுங்களா? இது ரெண்டு வேரியபிளும் வேறையாக இருக்குது, நம்பரும் வேறையாக இருக்குது. நம்பருக்குள்ளேயே ஒரு காமன் ஃபேக்டர் கிடையாது, அதே மாதிரி வேரியபிள்ஸ்குள்ளேயே காமன் ஃபேக்டர் இல்லை. ஓகே ஓகே. அடுத்து 2x square plus 3x minus 20 அதை ஃபேக்டர்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இந்த 2 into 20 எனக்குன்னு 40. ஸோ -40 தான் இருக்கணும். அந்த 40 வரக்கூடிய 2 நம்பர் செட் பண்ணுங்கன்னு. ஸோ அது 8 5 எடுத்துக்கிறேன். அந்த 8 5 are -40. அந்த 85 ஆட் பண்ண என்ன வரணும், 3 வரணும். அப்படிங்கும்போது ரெண்டையும் மைனஸ் தான் பண்ணியானோம். ஸோ ஏதாவது ஒரு டேர்ம் மைனஸ் இருக்கணும். பார்த்தீங்கன்னா +3 வரணும். அப்படிங்கும்போது சின்ன நம்பர் மைனஸில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 8 into -5 -40, 8 - 5 3. புரிஞ்சுதுங்களா? அப்போ அப்படி பிரிச்சுக்கலாம். 3x 8x - 5xன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு காமனாக என்னன்றது ஒரு 2x இருக்குது. அது வெளியே போட்டிங்க அப்படின்னா x + 4 உள்ள வரும். அதாவது இங்கே x வரும், இங்கே 4 வரும். அடுத்து 5x - 20ல் ஒரு 5 வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு x வரும். இந்த 5xஆல் இந்த -20 -5ஆல் -20 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா
ப்ளஸ் 4 வரல ஏன்னா உள்ள என்ன ஒன் டைம் இன்ட்டு பண்ணி பாருங்கள் -5 × x -5x -5 × 4 -20 ஓகேங்கண்ணா. அடுத்து பாருங்கள் இந்த ரெண்டு ஃபேக்டருக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்தாச்சு. இந்த பக்கம் எடுத்துட்டாங்கன்னா உள்ள என்ன வரும் அப்படின்னா 2x - 5 வரும். புரிஞ்சுங்களா? இது ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சா? எழுதிக்கலாமா? பாருங்கள். அப்போ இந்த டேர்ம் அப்படி எழுதியாச்சு, இது ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியாச்சு, இது அப்படி எழுதியாச்சு, இது ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியாச்சு. அதை கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாமா? x + 4 x + 4 கேன்சல் ஆகிடுச்சுக்கன்னு 3x + 4y இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இது ரெண்டு தான் ஆன்சர். 3x - 4y / 2x - 5 இது ஆன்சர். அடுத்து செகண்ட் சம் பாருங்கன்னு x³ - y³ / 3x² + 9xy + 6y² into x² + 2xy + y² / x² - y². ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பாலினாமிலையும் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஓகேவா? பாருங்க, இது x³ - y³ அப்படின்னு இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலா? a³ - b³ அப்படின்னா a - b into a² plus ab plus b² அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையாங்க. a - b இங்கே மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா இங்கே ஸ்டார்டிங்லேயே மைனஸ் வந்துடும், வேற எங்கேயுமே மைனஸ் வராது. புரிஞ்சுங்களா? அப்போ a³ - b³ அப்படின்னா a - b into a² plus ab plus b². ஓகேவா? இதில் ஏங்கிற இடத்துல எக்ஸ், பிங்கிற இடத்துல ஒய். அப்போ x - y into x² plus xy plus y². புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? ஓகே. அடுத்து இந்த பாலினாமியில அப்படியே வச்சுக்கோங்கன்னு இதுலேயும் நீங்கள் a + b ஹோல்² ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் அதை அடுத்த ஸ்டெப்பில் பண்ணலாம், ஒரே இடத்துல பண்ண வேணாங்கன்னு. புரிஞ்சுங்களா? அப்போ அதாவது ஸ்டெப் கொஞ்சம் வேணும் இல்லையா? ஒரு 2-3 ஸ்டெப்பாவது இருந்ததுன்னா தான் ஒரு 5 மார்க்கில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா வர மாதிரி பண்ணி போடுங்க. ஓகேங்களா? இப்போ 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர் தெரியுது அப்படின்னா ஷார்ட்டாக எப்படி போட முடியுமோ அப்படி போட்டுருங்க. ஓகேவா? ஓகே. அப்போ இந்த ஸ்டெப்பில் இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து கீழே பாருங்கன்னு 3x² + 9xy + 6y² இருக்குது. ஸோ இதில் எல்லாமே பாருங்கன்னு ஒரு 3 இருக்க மாதிரி இருக்கா? எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3 இருக்குதாங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு 3 வெளியே எடுத்துடலாம், அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகேங்கண்ணா. அப்போ 3 வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள x² + 3xy + 2y². புரியுதா? இதில் ஒரு 3 போயிடுச்சு அப்படின்னா 3x² 3 போயிடுச்சுன்னா x², 9xy 3 போயிடுச்சுன்னா 3xy, 6y² 3 போயிடுச்சுன்னா 2y². புரிஞ்சுங்களா? ஓகே. அடுத்து இங்கே பாருங்க x² - y². இது என்ன ஐடென்டி? a² - b². அப்போ a + b into a - b. புரிஞ்சுங்களா? அப்போ இங்கே a x இடத்துல a இடத்துல x இருக்குது, b இடத்துல y இருக்குது. ஸோ x + y into x - y. புரிஞ்சுங்க? ரெண்டையும் கூட்டி ஒரு தடவை போட்டுக்கணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஒன் டைம் போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்க ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்கன்னு. இங்கே ஒரு x - y இருக்குது, இங்கே ஒரு x - y இருக்குது. ரெண்டு என்னங்கன்னாவும் கேன்சல் ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ கேன்சல் ஆனதை விட்டுட்டு மீதி எதெல்லாம் இருக்குதோ அந்த டேர்மில் எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்க, இந்த டேர்ம் அப்படியே இருக்குது, எழுதியாச்சு. இது ஃபுல்லாக அப்படியே இருக்குது, எழுதியாச்சு. அடுத்தது இந்த ரெண்டுமே அப்படியே இருக்குது, எடுத்து எழுதியாச்சு. அப்புறம் இந்த பக்கம் இது இருக்கு, எழுதியாச்சு. புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதுன்னு, ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியும், பண்ணலாம். அதே மாதிரி இதையும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும், பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஓகேவாங்கண்ணா? ஓகே. பாருங்க, x² + 2xy + by². இது எப்படி இருக்குன்னா a + b ஹோல்² ஐடென்டிட்டியா இருக்குது. அதாவது a² + 2ab + b² அப்படின்னு நமக்கு தெரியும். a + b ஹோல்² என்னங்கன்னா a² + 2ab + b² அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x² + 2xy + y² இருக்குது. ஸோ a + b ஹோல்² போட்டுக்கிறதுக்காக நாம இங்கே x + y ஹோல்² போட்டுக்கலாமா? புரிஞ்சுங்களா? இதை பார்த்தீங்கன்னா இந்த விரிவாக்கமாக இருக்கிறதுனால இதனோட ஐடென்டிட்டியோட ஸ்டார்டிங் எனக்குன்னு a + b ஹோல்². ஸோ இதை x + y ஹோல்² போட்டாச்சு. ஓகேவா? ஓகே. அடுத்து இந்த 3 அப்படியே இருக்கட்டும், இது அப்படியே இருக்குது. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. x² + 3xy + 2y². இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்னா பாருங்கன்னு இப்படி பண்ணிக்கலாம். அதாவது இது பார்த்தீங்கன்னா எந்த மெத்தட்லையுமே வராதுக்குன்னு நம்மளே திங்க் பண்ணி இந்த 3xy எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா xy 2xyன்னு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ரெண்டா பிரித்து போட்டு பார்க்குறோம், ஃபேக்டரைஸ் ஆகுதான்னு. புரிஞ்சுங்களா? அப்படி பார்க்கும்போது x² இந்த 3xy ரெண்டா பிரித்து xy + 2xy பண்ணியாச்சு. இந்த டைம் அப்படி இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் அப்படிங்கும்போது நம்மளே திங்க் பண்ணி தாங்க ஃபேக்டரைஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா?
இந்த சம்மில் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க, இதில் எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே எக்ஸ் ஒய், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸ் வெளியே எடுத்துடலாம். உள்ள ஒரு எக்ஸ் வரும், இந்த பக்கம் வந்து ஒய் வரும். ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்முக்கு பார்த்தீங்கன்னா 2xy 2y ஸ்கொயர்டு. ஸோ 2y காமனாக இருக்குது, வெளியே எடுத்துக்கலாங்கன்னு. அது போக இங்கே ஒரு எக்ஸ் வரும், ப்ளஸ் இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால இங்கே ஒரு ஒய் வரும். ஓகேவா, அடுத்து பாருங்க, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. ஸோ காமனாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் வெளியே எடுத்தாச்சு, உள்ள எக்ஸ் ப்ளஸ் 2y வந்துடுச்சு. ஓகே ஓகேண்ணா, ஃபேக்டர்ஸ் ஆயிடுச்சா. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டரி எடுத்து இங்கே எழுதியாச்சு, இதுக்கு பதிலாக இது எழுதியாச்சு. ஓகேங்கண்ணா, இது அப்படியே இங்கே இருக்குது. இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பார்க்கலாமா. பாருங்க, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, மேலே எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் அடிச்சிடலாம். அடுத்து இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மீதி இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அவ்வளோதான், வேற என்னக்கு ஆன்சர், இதுவும் தான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 3 × x + 2y அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்து தேர்ட் சம் பாருங்க, புக்கில் பாருங்கன்னு தேர்டு சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சம் கொடுத்துருக்குறாங்கன்னு, 4மே டிவைட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாம் அதை மல்டிபிளாக மாற்றி சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படியே தமிழ் மீடியம் பாருங்கன்னு சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு 4 கணக்குகள் இருக்குது, 4மே வகுத்தலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாம் ஃபஸ்ட்டு தலைகீழாக திருப்பி போட்டு பெருக்கெல்லாம் மாற்றிட்டு சுருக்கிடலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கன்னு தேர்டில் 2a² + 5a + 3 divided by 3a² + 7a + 6 divided by divide a² + 6a + 5 divided by -5a² - 35a - 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவோம், டிவைடாக மல்டிப்ளாக மாற்றணும். அப்படிங்கும்போது இப்படி தலைகீழாக மாற்றிக்குவோம். இந்த டேர்ம் இந்த பாலினாமியல் எங்கே போயிடும், இந்த பாலினாமியல் இங்கே வந்துடும். ஓகேவா, இப்படி மாற்றிடுவோம். அடுத்தது இந்த சம்மில் ஒரே ஒரு மிஸ்டேக்குன்னு இங்கே 3a² கொடுத்துருக்குறாங்க. பட் 2a² போட்டால் தான் ஆன்சர் வருது. ஸோ உங்கள் மிஸ்ஸை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கங்க, அங்கே 2a² வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2a² போட்டோம் அப்படின்னா புக் ஆன்சர் கரெக்டாக வருது. ஸோ சம்மில் மிஸ்டேக்கோ இல்லை ஆன்சர் ஒரு வேளை மிஸ்டேக்காக இருக்குமோ, 3a² போடணும் அப்படின்னா ஃபேக்டரைஸும் பண்ண முடியல. நீங்கள் ஒன் டைம் கேட்டுக்கோங்க. ஓகேவா, ஓகே வாங்க செகண்ட் ஸ்டெப் போட்டுக்கலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய பாலினாமியல் அப்படியே எழுதியாச்சு, கீழே இருக்கக்கூடிய பாலினாமியல் இந்த ஒரு சேஞ்சுக்குன்னு அதை சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். அடுத்து இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது இந்த டோட்டல் இந்த பாலினாமியலில் பார்த்தீங்கன்னா கண்ணு எல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்குது. அது போக எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு -5 வெளியே எடுத்து அப்படியே மேலே கொண்டு போய் போட்டேன். புரிஞ்சுங்களா, இந்த வந்து மேலே போகும்போது ஒரு -5 வெளியே எடுத்துட்டு உள்ள a² + 7a + 10 அப்படின்னு ஆயிடுச்சு. -5 உள்ள இன்ட்டு பண்ணி பாருங்க, -5a² -7 × 5 35 35a -5 × 10 -50. புரியுது, இந்த டேர்ம் வந்து பாலினாமியல் அப்படியே இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மேலே போகுது. மேலே போகும்போது ஒரு -5 வெளியே எடுத்து போட்டுட்டேன், ஒரு ஸ்டெப் இதுலேயே சேர்த்து பண்ணிட்டேன். புரிஞ்சுதுங்களா. ஓகே, மேலே இருக்கக்கூடிய பாலினாமியல் அப்படியே கீழே வந்துடுச்சு, அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக மேலே இருக்கக்கூடிய 2 எக்ஸ்பிரஷனும் சேர்த்து ஒரே மல்டிபிளில் போட்டுக்கலாங்கன்னு இந்த டிவைடை காமன் டிவைடாக பண்ணிவிட்டு இதை 2 மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஃபேக்டரைஸ் பண்ணலாமா. பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம், அடுத்து இது பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம். 4மே ஃபேக்டரைஸ் பண்ணணும். பாருங்கன்னு ஃபஸ்ட்டு 2a² + 5a + 3 கண்ணு, இதில் என்ன பண்ணுவீங்க, இந்த 2வையும் இந்த 3யையும் இன்ட்டு பண்ணிக்குவீங்க. ஸோ 6. அப்போ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் என்ன கண்ணு கிடைக்கணும், 6 கிடைக்கணும். அதே 2 ஆட் பண்ணால் என்ன கண்ணு கிடைக்கணும், 5 கிடைக்கணும். அப்படிங்கும்போது 2 3 2 எடுத்துக்கலாங்கன்னு 2 3s are 6ம் வரும். அதே மாதிரி 2ம் 3யும் ஆட் பண்ணால் 5ம் வரும். புரிஞ்சுங்களா. அப்போது 5a 2a + 3a அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்தது 2a² + 2a கண்ணு, இது 2a காமனாக இருக்குது, வெளியே எடுத்தாச்சு. ஒரு 2a² 2a போயிட்டு ஒரு a உள்ளே இருக்கும். இந்த டேர்மில் 2a டோட்டலாக வெளியே எடுத்துட்டீங்க. ஸோ 1 இருக்கும். அடுத்து 3a + 3, இதில் காமனாக 3 இருக்குது, 3 வெளியே எடுத்தாச்சு. அப்போ உள்ள a இருக்கும், இங்கே 3யும் போயிடுச்சு அப்படின்னா 1 இருக்கும். ஓகே, இப்போ வருங்கன்னு இந்த a + 1 a + 1 காமனாக இருக்குது. ஸோ a + 1a வெளியே எடுத்தாச்சு, உள்ள 2a + 3 வந்துடும். புரிஞ்சுங்களா, ஃபேக்டரைஸ் ஆயிடுச்சா. ஓகே, அடுத்து இந்த டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ணலாம் கண்ணு. எது a² + 7a + 10 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ என்ன கண்ணு, இங்கே எதுவுமே இல்லை கோஎஃபிஷியன்ட். ஸோ 10 தான். அப்போ மல்டிபிள் பண்ணால் 10 கிடைக்கணும். அதே மாதிரி ஆட் பண்ணால் என்ன கண்ணு கிடைக்கணும், 7 கிடைக்கணும். அப்படிங்கும்போது 2 5 எடுத்துக்கலாங்கன்னு. இங்கே இடம் இல்லை, இங்கே போடுறேன் பாருங்கள், மறுபடியும் எரேஸ் பண்ணிக்கலாங்கன்னு. அதாவது மல்டிப்ளை பண்ணினா 10 கிடைக்கணும், 2யும் ஆட் பண்ணால் 7 கிடைக்கணும். அப்படிங்கும்போது 2 5 எடுத்துக்கலாங்கன்னு. 2 5s are 10,
2 + 5 என்ன கண்ணு 7. இது ரெண்டு ஆட் பண்ணும்போது கிடைச்சிச்சுங்களா, கரெக்டாக வந்துச்சுங்களா? ஓகே. அப்போ ஏ ஸ்கொயர்டு 7a வை 2a + 5a பண்ணிக்கலாம். இந்த 10 அப்படியே இருக்குது. இந்த ரெண்டு டேர்ம்லையும் ஒரு a காமனாக இருக்குது, வெளியே எடுத்தாச்சு. அப்போ உள்ள ஒரு a இருக்கும். a ஸ்கொயரில் a போயிட்டா உள்ள ஒரு a இருக்கும். ப்ளஸ் 2aல இந்த a போயிடுச்சுன்னா 2 இருக்கும். புரியுது, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 5a + 10ல் 5a காமனாக இருக்குன்னு, ஏன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 10க்குள்ளேயே 2 5 இருக்கு இல்லையா, 2 × 5 இருக்கும் இல்லையா. ஸோ 5 வெளியே எடுத்தாச்சு. அப்போ 5aல 5 போயிட்டா உள்ள a இருக்கும். அதே மாதிரி 10ல் ஒரு 5 போயிடுச்சுன்னா, அதாவதுக்குன்னு 2 × 5 தான் 10 இல்லையா. ஸோ 10 வந்து 5ஆல் டிவைட் பண்ணால் 2 கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அடுத்தது இந்த a + 2 a + 2 காமனாக இருக்குது. ஸோ அதை எடுத்து வெளியே போட்டாச்சு. உள்ள a + 5 கிடைக்கும். ஃபேக்டர்ஸ் ஆயிடுச்சா? ஓகே. அடுத்து பாருங்கன்னு இந்த கீழே இருக்கக்கூடிய டேர்மு, அதாவது இந்த டேர்மை ஃபேக்டர்ஸ் பண்ணுறோம். இந்த பாலினாமியில் 2a² + 7a + 6 கண்ணு. ஸோ இந்த 2 × இந்த 6 இன்ட்டு பண்ணிக்கங்க, என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் அப்போ 12 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். அப்படின்னா 4 3 எடுத்துக்கலாங்கண்ணா. 4 3s are 12 வரும். 4 + 3 என்ன கண்ணு வரும்? 7 வரும். ஓகேவா? அப்போது 2a² + 7a + 6 2a² + 4a + 3a, இந்த 7a வந்து 4a 3aன்னு பிரிச்சுக்கலாம். அடுத்து 6 அப்படியே போட்டுக்கலாங்கன்னு. இந்த ரெண்டு டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா இது 2a² இருக்குது, இங்கே ஒரு 4a இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் காமனாக ஒரு 2a வெளியே எடுத்துக்கலாங்கன்னு. 2 இருக்குது, ஏவும் இருக்குது. ஸோ 2a எடுத்தாச்சு. 2a போக இங்கே மீதி ஒரு a வரும். இங்கே 4a 2 போக 2 வரும். ஓகேவா? அடுத்து இந்த 3a + 6ல் பாருங்கன்னு 3a மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே a வரும், இங்கே +2 வரும். ஓகேவா? இந்த வெளியே எடுத்ததுல மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, வெளியே எடுத்த நம்பரை 1 டைம் உள்ள இன்ட்டு பண்ணி பாருங்கன்னு, கரெக்டாக இதுக்கு மேல் டேர்ம், அதாவது மேலே இருக்கக்கூடிய லைன் ஸ்டெப் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், 3 × a 3a 3 × 2 6. ஓகே ஓகேண்ணா? ஓகே. அடுத்து பாருங்க, a + 2 a + 2 காமனாக இருக்குது. ஸோ அது வெளியே எடுத்தாச்சு. உள்ள என்ன கண்ணு வரும்? 2a + 3 வரும். அதாவது இந்த டோட்டல் ப்ராக்கெட்டே வெளியே போயிடுச்சு. அப்படிங்கும்போது மீதி இங்கே 2a இருக்குது, இங்கே ஒரு +3 இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அப்போ இது ஃபேக்டரைஸ் ஆகிடுச்சு. அடுத்து இன்னும் ஒரே ஒரு பாலினாமியல் தாங்கன்னு, a² + 6a + 5. ஸோ இன்ட்டு பண்ணால் 5 வரணும். அதே மாதிரி ஆட் பண்ணால் 6 வரணும். அப்படின்னு என்ன கண்ணு எடுத்துக்கலாம்? 1 5 எடுத்துக்கலாம். 1 5 is 5, 1 + 5 is 6. ஓகேவா? அப்போ a² அப்படியே போட்டாச்சு. 6a a + 5a பண்ணியாச்சு. இந்த 5 அப்படியே இருக்குது. இங்கே a² + a இருக்குது, ரெண்டுலேயும் காமனாக ஒரு a வெளியே எடுத்தாச்சு. அப்போ இங்கே a மட்டும் வரும், இங்கே aவே போயிடுச்சுன்னா 1 தான் இருக்கும். 5a + 5ல் 5a காமனாக இருக்குது. ஸோ வெளியே எடுத்தாச்சு. 5aல 5 போக a மட்டும் இருக்கும். 5ல் அந்த 5ம் போக 1 வரும். அடுத்து இங்கேயும் ஒரு a + 1 இருக்குது, இங்கேயும் ஒரு a + 1 இருக்குது. ஸோ அந்த a + 1 காமனாக எடுத்தீங்கன்னா இந்த a + 5 இங்கே வரும். ஓகேவா கண்ணு? புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். 4 பாலினாமியல் ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு கண்ணு. இந்த 4மே பாருங்கள் இந்த சம்முக்கானது. ஸோ நான் லென்த்தியாக போட்டுகிட்டே போகும்போது அது கீழே வரைக்கும் போயிடுச்சு கண்ணு. நீங்கள் வந்து எக்ஸாம் பேப்பரில் ரஃப் ஒர்க்குன்னு சொல்லி இந்த சைடு கொஞ்சம் கோடு போட்டு வச்சுக்கோங்க, அதில் கரெக்டாக போட்டுக்குங்க. ஸோ இந்த ஃபேக்டரைஸ் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை காமிச்சிட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக அதை நம்ம போட்டு பார்த்து தான் ஆகணும் இல்லையா? நம்மளால் வந்து அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, போட்டு பார்த்து தான் ஆகணும். ஸோ அதை போடுறத கிளியராக மிஸ்ஸுக்கு தெரிகிற மாதிரி கிளியராக போடுங்க. இல்லைன்னா அவங்க மிஸ்ஸு கேட்டு கூட இந்த இடத்துல ஒரு கேப் எடுத்து 4 லைன் போட்டு கூட அந்த மாதிரி 4 ஃபேக்டரைஸ் பண்ணலாமான்னு கேட்டுக்குங்க. போட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்லேருந்து ஆன்சர் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டுக்குங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கன்னு, இந்த 4 பாலினாமியல் ஃபேக்டரைஸ் பண்ண எழுதியாச்சுக்கன்னு. இதுக்கு இந்த 2 ஃபேக்டர், இந்த 5 அப்படி இருக்குது, இதுக்கு இந்த 2 ஃபேக்டர், இதை வந்து இது 2 ஃபேக்டருக்குன்னு ஃபேக்டரைஸ் பண்ணது, இது ஃபேக்டரைஸ் பண்ணது இந்த 2. ஓகேங்கண்ணா? ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. இங்கே ஒரு a + 1 இருக்குது, இங்கே ஒரு a + 1 இருக்குதுக்கண்ணா. அடுத்து 2a + 3 இருக்குது, இங்கே ஒரு 2a + 3 இருக்குது. அடுத்து a + 2 இருக்குது, இங்கே ஒரு a + 2 இருக்குதுக்கண்ணா. இங்கே ஒரு a + 5 இருக்குது, இங்கே ஒரு a + 5 இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு -5 மட்டும் தான் வருது. அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் பாருங்கன்னு, b² + 3b - 28 divided by b² + 4a + 4 divide b² - 49 divided by b² - 5b - 14. இப்போ என்ன கண்டு பண்ணணும்? 4 எக்ஸ்பிரஷன்ஸையும் தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதில் அது ஒரே ஒர்க் தாங்கன்னு. அந்த ஃபேக்டரைஸ் முடிச்சிங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். பாருங்கள், இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம், இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவைடை மாற்றணும். ஸோ தலைகீழாக பண்ணிக்கலாம். இந்த பாலினாமியல் இங்கே போயிடுச்சு, இந்த பாலினாமியல் இங்கே வந்துடுச்சு. ஓகேவா? டிவைடை வந்து பண்ணிட்டீங்க, மல்டிபிளாக மாற்றிட்டீங்க, தலைகீழாக பண்ணிட்டீங்க.
மறக்காம இதை ஒன்று பண்ணிடுங்கன்னு மறந்துடாதீங்க. ஓகேவா? இல்லை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டா கூட லாஸ்ட்டாக டிவைடு போட்டே வந்துட்டு கூட லாஸ்ட்டாக இதனுடைய ஃபேக்டர்ஸை மேலேயோ அப்படியாவது மாற்றிக்கிங்க. புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்துட்டுமே நீங்கள் தலைகீழ பண்ணலைன்னா கூட ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக டிவைடுன்னு நடுவில் ஒரு சிம்பிள் இருக்கே, அதை எடுத்தே ஆகணுமே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு தலைகீழாக பண்ணிவிடுங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே, வாங்க ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 4 பாலினாமியல் தனித்தனியாக பாருங்கன்னு b² + 3b - 28 கன்னு. ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன கண்டு வரணும்? 28 வரணும். அதே மாதிரி ஆட் பண்ண என்ன கண்டு வரணும்? 3 வரணும். அப்படிங்கும்போது 2 நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எடுத்துக்கலாங்கன்னு 7 அண்டு 4 அண்டு 7 எடுத்துக்கலாங்கன்னு -28 வரணும். ஸோ ஏதோ ஒரு நம்பருக்கு மைனஸ் வரணும். அது ரெண்டையும் ஏதோ ஒன்று மைனஸ் வந்து தான் மைனஸ் பண்ணுவோம். இல்லைங்க 7 வந்து 4 வந்து மைனஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 3 பார்த்தீங்கன்னா மைனஸில் வரக்கூடாது அப்படின்னா 4 மைனஸ் சின்ன நம்பர் மைனஸ் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ -4 × 7 -28 ஓகே. அதே மாதிரி -4 + 7 + 3 ஓகே. புரிஞ்சுங்களா? அதாவது கண்ணே ஃபர்ஸ்ட் 2 நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ப்ளஸ் போடும்போது மட்டும் இதை 1 டைம் பாருங்கள். இங்கே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெரிய நம்பரில் மைனஸ் இருந்ததுன்னு அர்த்தம். இங்கே மைனஸ் இல்லை அப்படின்னா சின்ன நம்பரில் மைனஸ் இருந்ததுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அப்போது b² அப்படியே போட்டுக்கோங்க. 3bயை -4b 7bன்னு பிரிச்சாச்சு. -4b 7bன்னு பிரிச்சாச்சு. -28 அப்படி இருக்குது. அடுத்தது இந்த ரெண்டுலையும் பாருங்கன்னு b² - 4bல ஒரு b தான் காமனாக வெளியே எடுத்தாச்சு. இங்கே ஒரு மீதி b இருக்கும், இங்கே -4 இருக்கும். அதே மாதிரி இதில் பாருங்கள் 7b - 28, இங்கே ஒரு 7 காமனாக இருக்கும். ஸோ வெளியே எடுத்தாச்சு. b காமனாக எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே தான் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ 7 காமனாக எடுத்தாச்சு. 7bல 7 போக இங்கே b மட்டும் இருக்கும். -28 7ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா -4 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? அடுத்தது இதுலேயும் ஒரு -4 இருக்குது, அதாவது b - 4 இருக்குது, இங்கே ஒரு b - 4 இருக்குது. ஸோ காமனாக வெளியே எடுத்தாச்சு. உள்ள b + 7 கிடைக்கும். ஃபேக்டரைஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்கன்னு இந்த 2 எக்ஸ்பிரஷனையும் நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். b² + 4b + 4. இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும். அதே மாதிரி ஆட் பண்ணாலும் 4 வரணும். அப்படின்னா 2 ஈஸியாக எடுத்துக்கலாம். இல்லையா? சில பேர் நாங்கள் இந்த ஃபேக்டரைஸ் எல்லாம் பண்ணாமல் அப்படியே b + 2 b + 2ன்னு பிரிப்பாங்கன்னு. அப்படி பிரிக்க முடிஞ்சது உங்களுக்கு தெரியும். மிஸ்டேக் எல்லாம் பிரிப்பீங்கன்னா பண்ணுங்க. பட் அதில் மைனஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஃபேக்டரைஸ்னாலே ஒரே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க, பிரச்சனையே இல்லை. ஓகே. இல்லைனா நம்ம மைனஸில் இருக்கும்போது இதில் எதுக்கு மைனஸ் வரும் அப்படின்லாம் கன்ஃபியூஷன் ஆகும். ப்ளஸில் இருந்தால் மட்டும் இப்படி கரெக்டாக பண்ணிக்கலாம். b² + 4a + 4 இருந்துச்சுனாவே b + 2 b + 2 ஈஸியாக பிரிச்சிடலாம். ஓகேங்களா? அது கரெக்டாக எல்லா இடத்துலையும் வரும்னு சொல்ல முடியாது. ஓகே. மைனஸ் இருந்ததுன்னா மிஸ்டேக் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறீங்க? எப்பவும் போலவே நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க. 2 நம்பரை கண்டுபிடிக்கிறீங்க. இன்ட்டு பண்ணால் இது வரணும், ஆட் பண்ணால் இது வரணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு இதை 2ஆக பிரிக்கிறீங்க. அது 2 காமன் பார்க்குறீங்க, வெளியெடுக்கிறீங்க. ஓகேங்களா? அப்படி பார்த்தா பாருங்கள், இது 2b பிரிச்சாச்சு. அடுத்து இந்த b² + 2bல ஒரு b காமனாக இருக்குது, வெளியே எடுத்து வச்சுக்கோன்னு. b²ல b போக மீதி உள்ள b வரும். ப்ளஸ் 2bல ஒரு b போக 2 வரும். இந்த ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா 2 காமனாக வெளியே எடுத்தாச்சு. 2bல 2 போயிடுச்சுன்னா ஒரு b வருங்கன்னு. 4ல 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 வரும். ஓகே. இப்போ பாருங்கன்னு b + 2 b + 2 காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்தாச்சு. அடுத்து இங்கே உள்ள வந்து b + 2 வரும். இன்னொரு டவுட் நிறைய பேர்த்துக்கு இருந்துக்கு நான் எப்போயே சொல்லிடுறேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், வேறு ஒரு ஃபேக்டரைசேஷன் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கன்னு இப்போ இந்த இதில் 4 3ன்னு பிரிக்கிறீங்க. அது வந்து 7 ஆட் பண்ணால் வருது, 2 இன்ட்டு பண்ணால் 12 வருது. ஓகே மிஸ். ஆனால் வந்தீங்கன்னா இங்கே போடும்போது ஃபஸ்ட்டு 4ம் செகண்டு 3 தான் போடணுமா, இல்லை 3ஏ முன்னாடியும் இது 2 இப்படி மாற்றி கூட இந்த பக்கம் இதுவும் இந்த பக்கம் இதுவும் போடலாமா அப்படின்னாக்கன்னு எப்படி போட்டிங்கனாலும் ஆன்சர் ஒன்று தான் வரும். செக் பண்ணி கூட பார்த்துக்கங்க. புரிஞ்சுங்களா? 2 நம்பரை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது இதைத்தான் அந்த 2ஆக பிரிக்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் போடுற நம்பரை அந்த பக்கமும் அந்த பக்கம் போடுற நம்பர் மாற்றி போட்டால் கூட 4a + 3aங்கிறத 3a + 4aன்னு போட்டாலும் 2a² 3aவையும் கம்பேர் பண்ணி பிரிப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4aவையும் 6ஐயும் கம்பேர் பண்ணி பிரிப்பீங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. நீங்கள் இதை வந்து எப்படி மாற்றி கூட போட்டுக்கலாம். ஆனால் கண்டுபிடிக்கக்கூடிய நம்பர் கரெக்டாக இருக்கணும். இது 2ஐயும் ஆட் பண்ணால் இது வரணும், இது 2ஐயும் இன்ட்டு பண்ணால் இது வரணும். அதுலலாம் எந்த ஒரு சான்ஸும் கிடையாது, வேறு சான்ஸ் கிடையாது. இதுதான் கரெக்டாக வரணும், கண்டுபிடிக்கணும். அதை போடும்போது மட்டும் இந்த இடத்துல மாற்றி போட்டாலும் ஆன்சர் அதே தான் வரும். ஓகேவா கண்ணு? ஓகே, வாங்க இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். b² - 5b - 14. அப்போ என்னக்குன்னா -14 அப்படிங்கிறது மல்டிபிள் பண்ணக்கூடிய நம்பரு. அடுத்தது என்ன வேணும் அப்படின்னா -5 அப்படிங்கிறது ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய நம்பர். எது எடுத்துக்கலாங்கன்னு ஒரு 2வும் -7 எடுத்துக்கலாம். 2 × -7 -14. 2 × 2
-7 -5. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -5 கிடைச்சிடும், ரெண்டையும் இன்ட்டு பண்ணும்போது -14 கிடைச்சிடும். ஓகே ஓகே. இப்போ பாருங்கள் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 7 போட்டுக்கலாம், ஃபஸ்ட்டு 2 போட்டுக்கலாம், இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 7 இங்கே ஒரு 14 இருக்கிறதுனால 7 இது கூட சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போட்டேன். இப்போ 14 இருக்குது, ஸோ 7 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் 2 வேணால் போட்டு பாருங்கள், அதே ஆன்சர் தான் வரும். ஓகே ஓகே. ஓகே, அப்போ பி ஸ்கொயர்டு -5b என்ன பண்ணிட்டீங்க, 2b - 7bன்னு பிரிச்சாச்சு, -14 அப்படி இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு b வெளியே எடுத்தாச்சு, ஸோ உள்ள ஒரு b வரும், இந்த 2bல b போயிட்டா 2 வரும். அடுத்து இது பாருங்க -7b -14, ஸோ -7 வெளியே எடுத்துட்டேன், உள்ள b + 2 வரும். ஓகே, அடுத்து b + 2 காமனாக அதை வெளியே எடுத்தாச்சு, உள்ள b - 7 கிடைச்சிச்சு, ஃபேக்டரைஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ஃபேக்டர்லாம் எடுத்து எழுதிக்கலாங்கன்னு பாருங்க. எழுதியாச்சா? இதனுடைய ஃபேக்டர்ஸ் இது ரெண்டும், இதனோட ஃபேக்டர்ஸ் இது ரெண்டும், அடுத்து இதனோட ஃபேக்டர் இது ரெண்டும், இதனோட ஃபேக்டர் பாருங்க, இது b² - 7 இருக்காங்கன்னு. அதாவது இதை வந்து எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா, சரி கண்ணு பாருங்க, இது பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் எப்படி கண்ணு படிங்களா, b² - 7², அதாவது 49 இருந்ததுல கண்ணு, அது தலைகீழாக மாற்றும் போது 7² மாற்றியாச்சு. ஸோ இது a² - b² ஃபார்முலா இருக்குது. ஸோ a + b × a - b ஈஸியாக முடிச்சாச்சு. புரிஞ்சுங்களா? இதுக்கு வந்து a + b a - b, ஸோ b + 7 b - 7. புரிஞ்சுங்களா? இந்த 3 ஃபேக்டர்ஸும் பண்ணியாச்சு, அதையும் அப்படி ஃபேக்டர்ஸ் பண்ணியாச்சு. இதை கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. இங்கே ஒரு b - 4 இருக்குது, இங்கே எதுவும் இல்லை, இங்கே ஒரு b + 7 இருக்குது, இங்கே இருக்குதுங்கன்னா அடுத்து b + 2 இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா b - 7 இருக்குது, இங்கே ஒரு b - 7 இருக்குது. அவ்வளோதான். இப்போ என்ன ஆன்சரு, b - 4 / b + 2. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அடுத்து தேர்ட் சம் பாருங்க, x + 2 / 4y டிவைட் x² - x - 6 / 12y². இது என்ன பண்ண போகிறோம், தலைகீழாக பண்ணிக்க போகிறோம், ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம். இந்த டிவைடை மல்டிப்ளை ஆகிறதுக்காக பண்ணியாச்சு. அப்படி பண்ணும்போது கண்ணு இந்த 12y² 12 × y × y பிரிச்சுட்டேங்கன்னு, இங்கே y கேன்சல் பண்ணணும், அதுக்காக பிரித்தேன். நீங்கள் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே போட்டுக்கோங்க, அப்படியே கேன்சல் பண்ணிக்கங்க. அடுத்து இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணி கீழே போட்டேன். இல்லைங்க டிவைடு வந்து மல்டிபிள் திருப்பும் போது இதை பாருங்க, ஒன் டைம் ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு, அதாவது x² - x 6க்குன்னு. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், -6 வரணும், -6 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். அப்படிங்கும்போது ஒரு 2 நம்பர் எடுங்கன்னு, அது வந்து 2 3 நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 × 2 -3யும் 2 × -3 -6, 2 - 3 -1. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போ இந்த -x என்ன பண்ணலாம், 2x - 3xன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ x² + 2x - 3x - 6, இது ரெண்டே பார்த்தீங்கன்னா ஒரு x காமனாக வெளியே எடுத்தாச்சு. அப்போ உள்ள ஒரு x வரும், இங்கே ஒரு 2 வரும், இங்கே -3x - 6, ஸோ -3 வெளியே எடுக்கிறேன். அப்போ x + 2 ஆயிரும். அதே மாதிரி இங்கே ரெண்டு இடத்துலையும் பாருங்க x + 2 இருக்குது, ஸோ அதை காமனாக வெளியே எடுத்துட்டேன். உள்ள என்ன கண்ணு வரும், x - 3 வரும். ஃபேக்டரைஸ் ஆகிடுச்சு, தலைகீழி பண்ணும்போது ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டாச்சு. ஓகே, ஒரு ஸ்டெப்பில் ஒரு 2 மார்க்கில் தான் வரும் இல்லையா? ஸோ எதுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா பண்ணுங்க, தப்பே இல்லை. ஒரு தடவை தலைகீழாக திருப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஓகேங்கண்ணா? அடுத்து பாருங்க, கேன்சல் பண்ணலாமா, x + 2 x + 2 கேன்சல் ஆகிடுச்சுக்கண்ணா. இங்கே 4y இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு y கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே 4 இருக்குது, இங்கே 12 இருக்குது, ஸோ 3 டைம்ஸ். வேறு ஏதாவது கேன்சல் ஆகுமாக்கண்ணா? ஆகாது. அப்போது 3y / x - 3 ஆன்சர். அடுத்து ஃபோர்த்து சம் பாருங்க, 12t² - 22t + 8 / 3t divide 3t² + 2t - 8 / 2t² + 4t. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், தனித்தனியாக ஃபேக்டர்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிவைடை வந்து என்ன பண்ணலாம், மல்டிப்ளா மாற்றிக்கலாம். அப்போ தலைகீழி பண்ணிக்கலாம். தலைகீழா பண்ணும்போதே பாருங்கன்னு இங்கே ஒரு 2t காமனாக இருக்குது, ஸோ 2t வெளியே எடுத்துட்டு உள்ள t + 1 இந்த டேர்ம் இங்கே மேலே போகும்போது ஒரு 2t வெளியே பண்ணிட்டு இங்கே வச்சுங்க. அதாவது டிவைட்லேருந்து மல்டிபிள் வந்துச்சுங்களா, வரும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு 2t வெளியே எடுத்தாச்சு, உள்ள t + 1 ஆயிடுச்சு. இந்த டேர்ம் அப்படியே கீழே வந்துருச்சு, இந்த டேர்ம் அப்படியே இருக்குது, மாற்றல. இந்த மட்டும்தான் ஒரு சைடு தானே தலைகீழி பண்ணணும், அதையும் மறந்துடாதீங்க. ஸோ தலைகீழி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 2 எடுக்க முடியுமாக்கா, 12 22 8, ஸோ 4 எடுக்க முடியாது, 4 வந்து 22ல் வராது, அதனால் ஒரு 2 வெளியே எடுத்துட்டேன். 2 வெளியே எடுத்துட்டேன், 6t² - 11t + 4 ஆயிடுச்சு. அடுத்து கீழே 3t அப்படியே இருக்குது, இது அப்படியே இருக்குது, இது அப்படியே இருக்குது. இப்போ இதெல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம், இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். வாங்க, 6t² - 11t + 4 இதில் வந்து மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும் கண்ணு, ஆட் பண்ணால் -11 வரணும். ஸோ அந்த மாதிரி நம்பர் எடுக்கிறோம், 4 - 11. ஓகேவாங்கண்ணா? அப்போது -3 - 8 -3 - 8 3 8s என்னங்கன்னு 24. எஸ் கண்ணு, இங்கே பாருங்க 6 இருக்கு இல்லையா, சாரி
இந்த 6 into 4 அப்போ 6 4 என்னக்கன்னு 24 இதை வந்து கோஎஃபிஷியன்ட்டை மறந்துடக்கூடாது ஓகே டி பக்கத்தில் அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டி ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்டை இது கூட இன்ட்டு பண்ணிக்கணும் இல்லையா ஸோ 6 4 சார் 24 அப்போது ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24 வரணும் அது ரெண்டையும் ஆட் பண்ணால் -11 வரணும் ஓகேவா அப்போது -3 -8 செலக்ட் பண்ணிக்கிறேன் -3 into -8 + 24 -3 -8 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -11 கிடைக்கும் ஓகேவா அந்த மாதிரி பிரிச்சுக்கலாமா பாருங்க அப்போ 6t ஸ்கொயர் -11t -3t -18 பிரிச்சாச்சு இந்த 4 இங்கே இருக்குது இது ரெண்டில் காமனாக ஒரு 3t இருக்குது வெளியே எடுத்தாச்சுக்கன்னு உள்ள 2t -1 வரும் ஏன்னா 3t தான் வெளியே போயிடுச்சு ஸோ -1 அடுத்து 8t + 4க்குன்னு இது ரெண்டுலேயும் ஒரு 4 -4 காமனாக அதுக்கு வெளியே எடுத்தாச்சு அப்போது இங்கே 2t வரும் இங்கே -1 வரும் ஏன்னா எடுத்தது -4 ஆகுது உள்ள +4 ஆகுது ஸோ -1 வரும் ஓகேவா அடுத்து பாருங்கன்னு 2t - 1 2t - 1 ஒரே மாதிரி இருக்குது ஸோ தூக்கி வெளியே போட்டாச்சு இங்கே 3t - 4 மீதி இருக்குது ஸோ அது ஒரு ஃபேக்டராக வந்துருச்சு ஓகேவா அடுத்து பாருங்க 3t ஸ்கொயர் + 2t - 8 இதில் மறக்காமல் இந்த 3யும் இந்த 8யும் வந்து இன்ட்டு பண்ணிக்கலாம் ஸோ -24 அப்போது -24 வரணும் மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ண என்னக்கன்னு வரணும் 2 வரணும் அப்படிங்கும்போது 6 4 எடுத்துக்கலாம் 6 4 சார் என்னக்கன்னு 24 அதே மாதிரி இருந்து மைனஸ் பண்ணால் 2 வரணும் அப்படின்னா -2 வரக்கூடாது அப்படின்னா சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம் ஓகே இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 2 வரணும் இல்லைங்கண்ணா ஓகேவா அப்போது பாருங்கள் 3t ஸ்கொயர்டு 2t 6t - 14 பிரிச்சாச்சு இந்த 8 அப்படியே இருக்குது இது ரெண்டில் ஒரு 3t காமனாக வெளியே எடுத்துட்டீங்க ஸோ இங்கே ஒரு t வரும் இங்கே ஒரு 2 வரும் இந்த 4t -4t -8ல் -4 எடுத்தீங்க அப்போ 2t + 2 வரும் t + 2 t + 2 காமனாக இருக்குது வெளியே எடுத்தீங்கன்னா 3t - 4 கிடைக்கும் ஓகேவா இப்போ ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாமா பாருங்கள் இந்த ஸ்டெப்க்குன்னு இந்த 2 அப்படியே இருக்குது இதை ஃபேக்டரைஸ் பண்ணி 2 டேர்ம் வந்துச்சு இந்த 2t அப்படியே இருக்குது இந்த t + 2 அப்படியே இருக்குது இந்த 3t அப்படியே இருக்குது இதை ஃபேக்டரைஸ் பண்ணி 2 டேர்ம் ஆயிடுச்சு ஓகேங்கண்ணா 2 ஃபேக்டர் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ணலாமா ஒரு 2 இருக்குதுங்கண்ணா இங்கே 2 இது இல்லை இங்கே 2t - 1 இருக்குது அதுவும் இல்லை 3t - 4 இருக்குது இருக்குதுங்கண்ணா இங்கே இருக்குது கேன்சல் ஆயிடுச்சு அடுத்தது இங்கே ஒரு 2 இருக்குது t இருக்குதுங்கண்ணா t மட்டும் வேணால் கேன்சல் ஆகுது அடுத்து t + 1 இருக்குது t + 2 இருக்குது இங்கே ஒரு t + 2 இருக்குது அவ்வளோதான் அப்போ இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 அடுத்து இந்த டேர்மு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்குது ஓகேவா அப்போ 2 × 2 4 2t - 1 / 3 த ஆன்சர் அடுத்து ஃபோர்த்து சம் பாருங்கன்னு இஃப் x = a² + 3a - 4 / 3a² - 3 and y = a² + 2a - 8 / 2a² - 2a - 4 find the value of x² y power -2 என்ன கணக்கு சொல்லிக்கிறாங்க எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டுக்குள்ளே என்ன பண்ணோம்னா இதையும் ஸ்கொயர்டு பண்ணோம் இதையும் ஸ்கொயர்டு பண்ணோம் அதை டிவைட் பண்ணோம் புரிஞ்சுங்களா இது என்ன கண்ணு மீனிங்கு x² பாருங்க x² y power -2 அப்படின்னா x² அப்படியே வச்சுக்கணும் இன்ட்டு y power -2 ஆக்கணும் ஸோ அதை எப்படி பண்ணிக்கலாம் 1/y² பண்ணிக்கலாம் 1/y² தான் y power -2 பண்ணுவோம் புரிஞ்சுதுங்களா அப்போது x² இந்த ஃபுல்லாக இதை வந்து ஸ்கொயர்டு பண்ணணும் அதே மாதிரி இது ஸ்கொயர்டு பண்ணணும் ஆனால் இது டிவைடில் வரும் புரிஞ்சுதுங்களா அப்போது இங்கே பாருங்கன்னு டிவைடில் வரும் அப்படிங்கும்போது இந்த ஒரு டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா அது டிவைட்லேயே இருக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனால் 2 டேர்மாக இருக்குது இதெல்லாம் வந்து p/q ஃபார்முலா இருக்குதா ஸோ எப்படி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இது வந்து p/q இல்லையா p/q the whole squared into 1/p/q the whole squared அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கா புரிஞ்சுங்களா அதாவது ரெண்டுமே வந்து ரெண்டு பாலினாமியல்ஸ் ரேஷனல் ஃபார்முலா இருக்குது ஸோ எப்படி இருக்குது p/q இருக்குது இது p/q இருக்குது ஓகேங்களா அடுத்தது இந்த p/q the whole squared அப்படிங்கும்போது மேலே p² தனியாக பண்ணிக்கலாம் q² தனியாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்ட்டு கீழே வந்து இதையும் p² தனியாக பண்ணிக்கலாம் q² தனியாக பண்ணிக்கலாம் இல்லைக்கண்ணா அடுத்தது ஒரு கீழே வந்து இப்படி 2 ஃபேக்டர் இருக்குன்னா என்ன கண்ணாவும் தலைகீழ் எடுத்து மேலே போட்டுக்கலாம் அதாவது எப்படி கண்ணு பாருங்க இந்த இடத்துல போகிற பாருங்க 1/a/b அப்படிங்கும்போது b/aன்னு சொல்லிக்கலாம் புரிஞ்சுங்களா இது வந்து 1/ அப்படிங்கும்போது அப்படியே தலைகீழாக போய் இந்த டேர்ம் மேலே போயிடும் இது கீழே தான் இருக்கும் அப்போ இதில் இந்த q² மேலே போயிடும் அப்போது p/q² இன்ட்டு இதில் வரக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அந்த ரேஷனல் இருக்கு இல்லையா கீழே இருக்கக்கூடிய பாலினாமியல் இல்லையா அது மேலே போயிடும் அப்போ q² / p² அப்படின்னு ஆயிரும் ஓகேவா அப்போ இதுக்கப்புறம் ஸ்கொயர்டுங்கும் போது 2 தடவை இன்ட்டு பண்ணிக்கலாம் அப்போ அது p × p இது q × q அப்படி பிரிச்சுக்கலாம் ஓகேவா
அப்படி சம் தமிழில் பாருங்க நீ எக்ஸ் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறாங்க மற்றும் ஒய் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறாங்க எனில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் டூயின் மதிப்பை காண்க. என்ன கண்டு போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒய் பவர் மைனஸ் டூவை கீழே கொண்டு வந்து ஒய் ஸ்கொயர்டாக பண்ணிக்கணும். அடுத்து தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி கீழே இருக்கக்கூடிய டேர்மை மேலே கொண்டு போயிடணும். ஓகேவா? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் தீர்வு எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஒய் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் டூ. ஓகேவா? அந்த டேர்ம் அப்படி எடுத்து எழுதி வச்சுக்கணும். ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் பவர் மைனஸ் டூவை எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னு பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 1 பை ஒய் ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலாம். இல்லை இங்கேருந்து டேரெக்டாக எப்படியும் பிரிச்சுக்கோங்க. இல்லை இது எழுதவும் வேணாங்கண்ணா. ஓகேவா? இது தேவையில்லை. எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 1 பை ஒய் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து பாருங்க எக்ஸ் என்ன ஒய் என்ன கண்ணு அந்த வேல்யூ எப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் என்ன கண்ணு இந்த கொடுத்துக்கிற வேல்யூ அதனோட ஸ்கொயர்டு இன்ட்டு 1 பை ஒய்யோட ஸ்கொயர்டு. ஓகேவா? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மேலே தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம், கீழே தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர்டு பண்ணிட்டேன். அப்போ இது ஒரு டைம், இது 2 தடவை போட்டாச்சு. புரிஞ்சுங்களா? அதில் இப்படி வச்சுக்கலாம். டோட்டல் ஸ்கொயர்டு அப்படின்னா டோட்டலாக 1 டைமு இன்னொன்று செகண்ட் டைம். 2 ஸ்கொயர்டை வந்து 2ஆக பிரித்து எழுதிட்டேன். ஓகேவா? இன்ட்டு இங்கே தான் நான் அந்த இடத்துல அந்த ஒரு ஸ்டெப் போடாமல் டேரெக்டாக போட்டுக்கிறேன். அதாவது இந்த ஸ்கொயர்டு எப்படி பிரிச்சுட்டு அப்படின்னா கீழே இருக்கக்கூடியது வந்து இது பி ஸ்கொயர்டு இது கியூ ஸ்கொயர்டு தனித்தனியாக பி பை கியூ இது ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எனக்குன்னு அர்த்தம். பி ஸ்கொயர்டு தனியாக கியூ ஸ்கொயர்டுன்னு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதனோட ஸ்கொயர்டு டிவைட் பை இதனோட ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. தலைகீழாக பண்ணும்போது இது மேலே போயிடுச்சு. ஓகே, மேலே 1 பை அப்படிங்கும்போது இந்த டேர்ம் மேலே போயிடுச்சு, ஸ்கொயரோட போயிடுச்சு. ஸோ 2 டைம்ஸு. ஓகேவா? அதே மாதிரி இது கீழே இருக்குது, ஸ்கொயர்டாக இருக்குது. ஸோ 2 டைம்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ பாருங்க ஏதாவது இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பார்க்கலாங்கன்னு. இதில் எதுவும் இல்லை அப்படி எழுதியாச்சு. இதில் இது இருக்காது அப்படி எழுதியாச்சு. இது பாருங்க 3a ஸ்கொயர் மைனஸ் 3 இருக்குது. ஸோ 3 வெளியே எடுத்தாச்சு. உள்ள a ஸ்கொயர் மைனஸ் 1 ஆயிடுச்சு. இது அதே மாதிரி தான் பிரிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க இங்கே ஒரு 2 காமனாக இருக்குது. ஸோ 2 வெளியே எடுத்தாச்சு. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் 2 ஆயிடுச்சு. இது அதே மாதிரி ஆயிடுச்சு. கீழே எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அப்படியே இருக்குது. இந்த இடத்துலையும் இந்த இடத்துல மட்டும்தான் காமனாக இங்கே 2 இருந்திருக்குது, இங்கே காமனாக 3 இருந்திருக்குது. பிரிச்சாச்சு, வெளியே எடுத்தாச்சு. அடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணலாமாக்கான எதெல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம் பாருங்க. இது தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பண்ண வேண்டியதில்லை. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாற்றிக்கலாம். அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து 1 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ ஏ பிளஸ் 1 ஏ மைனஸ் 1 பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். அடுத்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாங்கன்னு. அடுத்து இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை பண்ணால் இது 2 ஒன்றே தான். இதை பண்ணிட்டீங்கன்னா இது 2 ஒன்று தான். ஓகேக்கண்ணா? பாருங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் பிளஸ் 3a மைனஸ் 4 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு தரலாமா? ஓகே, அப்போ ஏ ஸ்கொயர் எப்படி இருக்குதுங்கன்னு 3a மைனஸ் 4. அப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர் எடுக்கணும். அது என்ன எடுத்துக்கிறேன்னா -1 4 எடுத்துக்கிறேன். ஸோ -1 × 4 -4 -1 + 4 3 ஆயிரும். ஓகே ஓகேண்ணா? அப்போ ஏ ஸ்கொயர் இந்த 3a -a + 4aன்னு பிரிச்சாச்சு. -4 இருக்குது. இந்த 2ல் காமன் ஏ இருக்குது. ஸோ வெளியே எடுத்தீங்கன்னா உள்ள ஒரு ஏ வரும், இங்கே ஒரு -1 வரும். இது 2 காமனாக ஒரு 4 இருக்குது. 4 எடுத்துட்டீங்கன்னா a -1 வரும். a -1 காமனாக இருக்குது. ஸோ வெளியே எடுத்தீங்கன்னா a + 4 வந்துச்சு. ஓகேவா? இது ஃபேக்டரைஸ் ஆயிடுச்சு. அடுத்தது அடுத்து பாருங்க ஏ ஸ்கொயர் -a -2 இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். அப்படின்னா +1 -2 எடுத்துக்கிட்டாங்கன்னா 2ஐயும் பாருங்க இன்ட்டு பண்ணிங்கன்னா -2 வரும், ஆட் பண்ணால் -1 வரும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ வந்து ப்ளஸ் ஏ -2ஏன்னு பிரிச்சாச்சு. இந்த -2 அப்படியே எடுத்தாச்சு. இது 2ஐயும் கம்பேர் பண்ணி ஏ எழுதிங்கன்னா உள்ள a + 1 வரும். இது 2ஐயும் கம்பேர் பண்ணி -2 எடுத்தீங்கன்னா a + 1 வரும். a + 1 காமனாக இருக்குது. சொல்லி எடுத்தீங்கன்னா a -2 வரும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க ஏ ஸ்கொயர் + 2a -8 அதாவது டினாமினேட்டர் அந்த ஃபேக்டர் அந்த பாலினாமியலுக்குன்னு. ஸோ ஏ ஸ்கொயர் + 2a -8 இன்ட்டு பண்ணால் -8 வரணும், ஆட் பண்ணால் 2 வரணும். அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்? -2 4 எடுத்துக்கலாம். -2 × 4 -8 -2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் என்ன கண்ணு வரும்? +2 வந்துடும். புரிஞ்சுங்களா? ஓகே, அப்போ ஏ ஸ்கொயர் எப்படி இருக்குது? இந்த 2a 2ஆக பிரிச்சு எழுதியாச்சு. -8 இது 2ஐயும் கம்பேர் பண்ணால் ஒரு 2 இருக்குது, ஒரு ஏ இருக்குது. ஏ வெளியே எடுத்தாச்சு. அப்போ a -2 வரும். இது 2ஐயும் கம்பேர் பண்ணால் ஒரு 4 வெளியே எடுக்கிறீங்க. a -2 வரும். a -2 காமனாக இருக்குது. வெளியே எடுத்தீங்கன்னா உள்ள a + 4 வரும். a + 4. ஓகேவா? இதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்கண்ணா அங்கங்கே என்னென்ன பாலினாமியலை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கவனமாக எடுத்து எழுதிக்கிங்க. இதை இப்படி பண்ணணும். இதை வந்து இப்படி பிரிச்சாச்சு. a + b a - bன்னு பிரிச்சாச்சு.
இதுக்கானது இதே ஃபேக்டர் தான் எழுதியாச்சு. இதையும் அதே மாதிரி பிரிச்சாச்சு. அடுத்து இங்கே இடலன்னு சொல்லிட்டு கீழே போட்டுக்கிறேன் பாருங்கன்னு. இந்த 2 இருக்குது, இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியாச்சு. அதே மாதிரி இந்த 2வும் அதனோட ஃபேக்டர், இது ரெண்டுக்கும் ஒரே ஃபேக்டர்ஸ் தான் இல்லையா எழுதியாச்சு. இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது, இது ரெண்டுக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம். இதுதான் கண்டுபிடிச்சோம். ஸோ 2 டைம்ஸ் போட்டாச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க ஒரே லைனில் எழுதிட்டு ஒரே டிவைடாக போட்டுக்கலாம். ஸோ மேலே இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் லைன் எழுதிட்டேன். டிவைடட் பை கீழே இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் லைன் எழுதிட்டேன். ஒரே லைன் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக பாருங்க, இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கன்னு. A-1 இருக்குது, இங்கே ஒரு A-1 இருக்குது, A+4 இருக்குதுக்கன்னு, A+4 இருக்குது, A-1 இருக்குது, A-1 இருக்குது, A+4 இங்கே இருக்குது, இங்கே ஒரு A+4 இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கன்னு 4 அப்படியே இருக்குது. அடுத்தது A+1 இருக்குது, இங்கே ஒரு A+1 இருக்குது, A-2 இருக்குது, A-2 இருக்குதுன்னு, இங்கே ஒரு A+1 இருக்குது, இங்கே ஒரு A+1 இருக்குதுன்னு, அடுத்து இங்கே ஒரு A-2 இருக்குது, இங்கே ஒரு A-2 இருக்குது. அவ்வளோதான். இங்கே ஒரு 9 மிச்சம் இருக்குது. ஸோ 4/9 ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இந்த சம்மில் என்ன ஒரே ஒரு சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய ஸ்கொயர்டு எப்படி மேலே போகும்போது கீழே இருக்க டேர்ம் மேலே போச்சுங்கிறது மட்டும்தான் அங்கே கன்ஃபியூஷனு. அதை டோட்டல் ஸ்கொயர்டாக வச்சிங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதை ரெண்டு தனித்தனி ஸ்கொயர்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வேறு தனித்தனி டேர்ம் ஆயிடுச்சு. ஸோ இது தலைகீழி பண்ணும்போது இந்த டேர்ம் மேலே போயிடும், இந்த டேர்ம் கீழே வந்துடும். இல்லைங்க, நான் அப்படி படிக்குங்க. ரெண்டு தனித்தனி ஸ்கொயர்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே கீழே கொண்டு போய்க்கிங்க. அதுக்கப்புறம் எப்படி பெருக்கல்ல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணி கேன்சல் ஆயிடலாம். ஓகேவா? அடுத்து 5th சம் பாருங்க. if a polynomial p of x squared minus 5x minus 14 is divided by another polynomial q of x but q of x என்னன்னு கொடுக்கல, அதனுடைய பாலினாமியல் கொடுக்கலன்னு we get x minus 7 divided by x plus 1 find q of x. அந்த q of x கேட்குறாங்க. அதாவது கண்ணு p of x divided by q of x அதனுடைய வேல்யூ பாருங்க we get அப்படின்னா ஆன்சர் p of x q of x டிவைட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா we get x minus 7 divided by x plus 2 கிடைக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா இந்த p of x கொடுத்துட்டாங்க. இந்த பாலினாமியல ஒரு q of x பாலினாமியல் டிவைட் பண்ணுது. அப்படி டிவைட் பண்ணி இது பண்ணும்போது இது கிடைக்குது அப்படின்னா இந்த q of x என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குன்னு சிம்பிள் இது நம்பரில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 9 இருக்குது, அதுக்கு கீழே என்னன்னு தெரியாது ஒரு எக்ஸு, அது டிவைட் பண்ணால் 3 கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவீங்க, இந்த 3 இந்த பக்கமும் இந்த எக்ஸ் இந்த பக்கமும் போல ஆன்சர் கிடைச்சிடும். இந்த 3 இங்கே வந்துச்சுக்கன்னு அப்போ 9/3, இந்த எக்ஸ் இங்கே போயிடுச்சு, வெரி எக்ஸ் அங்கே இருக்குது. 9/3 என்னக்குன்னு 3 தான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? அதாவது இதை டிவைட் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்குதோ அதுதான் எக்ஸ் ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 9/x = 3 அப்படின்னா எக்ஸ் = என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே தாங்கன்னு p of x by q of x = x minus 7 divided by x plus 2 அப்படின்னா q of x is what? அப்படி சம் தமிழில் பாருங்கன்னு p of x = x square minus 5x minus 14 என்ற பல்லுறுப்புக்கோவையை q of x என்ற பல்லுறுப்புக்கோவையால் வகுக்க x minus 7 divided by x plus 2 எனும் விடை கிடைக்கிறது எனில் q of x ஐ காண்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் தீர்வு என்ன கொடுத்துருந்தாங்க, p of x கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க, அண்ட் p of x by q of x என்னன்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்தது என்ன கண்டுபிடிச்சிடுறாங்க, ஃபைண்ட் q of x. ஓகேவா? இது மாதிரி நீங்கள் இதில் எழுதிக்கிங்க. p of x கொடுத்துருக்காங்க, அடுத்து 2 டிவைட் பண்ண என்ன வருதுன்னு கொடுத்துருக்காங்க, அடுத்து q of x என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ எல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கலாமா. p of x by q of x = this. ஸோ p of x என்னன்னு எழுதிக்கலாம், கொடுத்துருக்காங்க. q of x அப்படியே போட்டுக்குங்க. இந்த பக்கம் கிடைச்ச ரிசல்ட் என்னவோ அதை அவங்களே சொல்லியிருக்கிறாங்களே. ஸோ 2 டிவைட் பண்ணால் ஈக்குவல்ட்டு அதை போட்டுக்குங்க. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த டேர்ம் இங்கே வரும், இந்த டேர்ம் இங்கே வந்துடும். இல்லையா? இது இங்கே வரும்போது டிவைட்ல வரும், அடுத்து டிவைட்ல வந்துட்டு தலைகீழியாகி மல்டிப்ளையர். இல்லைங்களா? அதை நான் எடுத்தோன்னுமே இது இங்கே வரும்போது என்ன பண்ணிட்டேன் பாருங்க, இப்படி பண்ணிட்டேன். அப்படியும் பண்ணலாம். அதாவது எப்படிங்கன்னு, இங்கே வந்து ஏ இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு b/c இருக்குது அப்படின்னா இது இங்கே வரும்போது a × c/b அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இல்லையா? b/c என்ன பண்ணலாம், இங்கே வரும்போது ஒரு 2 டிவைடில் இப்படி இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் இருந்த போகும்போது தலைகீழாக மாறும். இல்லையா? ஸோ அப்படி இது இங்கேருந்து இங்கே வரும்போதே தலைகீழாக மாறிடுச்சு. ஓகேவா? அப்படியும் பண்ணிக்கலாம். இது இங்கே இருக்குதா கண்ணு. ஸோ இந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த டேர்ம் மேலே வந்துருச்சு, இந்த டேர்ம் கீழே வந்துருச்சு. அதே மாதிரி இந்த q of x டிவைடில் இருக்குது. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுது, மல்டிபிளில் போயிட்டு மேலே வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இதை மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணால் போதும். பாருங்க, x² - 5x - 14 அந்த என்ன கண்ணு வரணும், -14 வரணும், அடுத்தது -5 வரணும் அப்படிங்கிற 2 நம்பர் எடுக்கணும். ஸோ அதை 2 - 7 எடுத்துட்டாங்கன்னா 2 × -7 - 14
2 minus 7 minus 5. ஓகே ஓகேண்ணா ஓகே அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x 2x மைனஸ் 7x பிரிச்சாச்சு மைனஸ் 14. இது ரெண்டில் காமனாக எக்ஸ் காமனாக இருக்குது எடுத்தாச்சு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 வரும். மைனஸ் 7x மைனஸ் 14 மைனஸ் 7 எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 14 எக்ஸ் ப்ளஸ் 2 வருங்கன்னு வேணா ஒன் டைம் உள்ள என்ட்ரு பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ அதை காமனாக வெளியே எடுத்தாச்சு எக்ஸ் மைனஸ் 7 உள்ள கிடைக்கும். ஓகே இது வந்து ஃபேக்டரிஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் எடுத்து ஃபில்லப் பண்ணிக்கலாமா பாருங்கள். இந்த இடத்துல இப்படி எழுதி வச்சுக்கணும். அதாவது டோட்டல் இன்ட்டு பண்ணி டோட்டலாக காமன் டிவைட் போட்டு ஒன் டைம் எழுதிக்கிறேன். இது நீங்கள் தேவையானதெல்லாம் எல்லாம் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு ப்ராக்கெட்டும் போட்டு காமிச்சிருக்கிறேன். புரிஞ்சுங்களா? அதாவது தனித்தனி இது ஒரு ப்ராக்கெட்டு இது ஒரு ப்ராக்கெட் இது ஒரு ப்ராக்கெட்னா தான் நம்ம கேன்சல் பண்ணிட மாட்டோம். மேலே ஒரு எக்ஸ் கீழே ஒரு எக்ஸ்னு சொல்லிட்டு அடிச்சுட முடியாது இல்லையா? அது ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் கிடையாது. அதே மாதிரி இது எக்ஸ் மைனஸ் 7 அது மாதிரி எக்ஸை கேன்சல் பண்ண முடியாது. அதுக்காக நான் ப்ராக்கெட் போட்டு ஒன் டைம் எழுதிட்டு அதே மாதிரி ஹோல் டிவைட் போட்டு எழுதிட்டு இப்போ ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா அப்படியே அழகாக கேன்சல் பண்ணலாம். அதுக்காக ஓகேவா? இப்போ பாருங்க இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 ஒன்று எக்ஸ் மைனஸ் 7 ஒன்று இது அப்படியே இருக்குது இது அப்படியே இருக்குது. ஓகேவா? இது வந்து கியூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறது இல்லையா? இந்த கியூ ஆஃப் எக்ஸ் இந்த பக்கம் போயிட்டு ஸோ கியூ ஆஃப் எக்ஸ் அப்படியே இருக்குது. இப்போ பாருங்க எக்ஸ் மைனஸ் 7 மட்டும்தான் கேன்சல் ஆகுது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படியே வந்துருச்சு. அதுதான் கியூ ஆஃப் எக்ஸ். ஸோ அது என்ன சொல்லலாம் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதாங்கன்னு கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ். இதை நீங்கள் விரிவாக்கி எழுதிக்க ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலாம். சரிங்கன்னு விரிவுபடுத்திக்கலாம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இது வந்து 4x இது வந்து 4 தட் இஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ். எல்லாம் எப்படி சொல்லலாம்? therefore கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்குங்களா? ஓகே குட்டீஸ் இந்த எக்ஸசைஸ் 3.5 கம்ப்ளீட்டட். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. ஓகே பாய் குட்டீஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட்.